நேர்களே, தினந்தோறும் சட்டசபையில் நிறைய பரபரப்பு, நிறைய விவாதத்துக்குரிய அம்சங்கள் எழக்கூடிய நிலையில் இன்று முதலமைச்சர் பேசிய ஒரு கருத்து பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. அப்படி என்ன பேசினார் முதல்ல கேட்டுடலாம். மிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் அதை சொல்ல வேணான்னு தான் நினச்சேன். ஆதாரம்னு கேட்குறாங்க. ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோடு இருக்கு. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ கரெக்டாக எல்லாமே ஓப்பன் ஆகும். மிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மக்கள்கிட்ட எப்போ பேசணும், என்ன பேசணும், எப்படி பேசணும் எல்லாம் பேசிட்டு தான் அன்பாக ஆசையாக எங்கள் எல்லாரையும் கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறாங்க. நான் பேசுவேன், பேசக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நல்லது நடக்கணும்ல. முதலமைச்சர் சொன்ன இந்த ஃபைல், அந்த கிளைம், இது ஆதாரமா அரசியல் அச்சுறுத்தலா அப்படிங்கிற தலைப்பில் விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் அரங்கத்தில் சூரிய பிரகாஷ் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக, தாமோதரன் பிரகாஷ் மற்றும் நம்முடைய வீர விக்னேஸ்வரன் அவர்கள் இணைகிறார் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக, மனுஷ்ய புத்திரன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக, மற்றும் நந்தகுமார் அவர்களையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். தாவேகாவின் திரு வீர விக்னேஸ்வர் கிட்டேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஆதாரம் கையில் இருந்தால் நடவடிக்கை எடுப்பாங்களா இல்லை காத்திருப்பாங்களா? கண்டிப்பாக திமுக போல் ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸ் மீதான ஊழல் குற்றச்சாட்டை விசாரித்து அதுக்கு தனி நீதிமன்றம் அமைப்போன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு 5 வருஷம் எதுவுமே போடாமல் கமிஷன் டீலிங் பண்ணி 2 பேரும் மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ண அரசியலை கண்டிப்பாக நம்முடைய வெற்றி தலைவர் செய்ய மாட்டார். 3 டிபார்ட்மெண்ட் தான் டேபிளுக்கு வந்து நான் முடிச்சுக்கிறேன். 3 டிபார்ட்மெண்ட்டோட ஆடிட் முடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த பட்ஜெட் நடந்துகிட்ருக்கு. இப்போது எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் வரட்டும். நான் இப்போவே ரெடியாக இருக்குது. அதாவது வச்சுருக்கீங்களா நீங்கள்? ஆல்ரெடி வந்து என்னென்ன விஷயங்கிறதுக்கான முகாந்திரம் இருக்குது. திமுக காரங்க மாதிரி அவசரமாக இது பண்ணி அவங்கள தப்பிக்க விடாமல் ஆதாரத்தோடு அவங்க வந்து கன்விக்ட் ஆகணும். ஏற்கனவே பொன்முடி அவர்கள் கன்விக்ட் ஆன மாதிரி கன்விக்ட் ஆகணும் திமுக காரங்க. அந்த மாதிரி எங்க வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் பண்ண வச்சிடாதீங்க. தளபதி அவர்கள் அதாவது பேசுன்னு சொன்னதுக்கு அதுக்கான பதில். நாங்க பேச ஆரம்பிச்சோம்னா நீங்க எல்லாம் சரண்டர் ஆயிடுவீங்கன்னு நான் ஒன்னே ஒன்று வைக்கிறேன். எங்க தலைவர் அவர்களை வந்து பேசுன்னு சொல்றாங்க. எங்க தலைவர் பேசுனா ஏன் எல்லாரும் பம்புறாங்க? இப்போ திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளாக என்னென்ன பண்ணார், எவ்வளோ அட்ராசிட்டிஸ், அவரோட இபி மினிஸ்டராக இருந்தார், ப்ராகிபிஷன் மினிஸ்டராக இருந்தார், எப்படி பணத்தை இடைத்தேர்தலாம் செலவு பண்ணியிருந்தார். எதிர்கட்சி ஆகிட்டீங்களே, ஏன் அவர் கோவை சவுத்துலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்? ஏன் அமைதியாக இருக்கார்? பயமே இல்லையா? பயம் இல்லாதவங்க தான் அமைதியாக இருக்காரா? இப்போது திரு முன்னாள் பிடபிள்யூடி மினிஸ்டர் ஏவாவேலு அவர்கள் சட்டசபை ஸ்பீச்செல்லாம் எடுத்து பாருங்கள். திரு அண்ணன் கே நேரு அவர்களோட ஸ்பீச்செல்லாம் எடுத்து பாருங்கள். எந்த ஒரு அக்ரெஷனுமே இருக்காது. இது திமுக காரங்க உள்ளுக்குள்ளே வந்து மடியில் கனவு இருக்கிறனால தான் அடக்கி வாசிக்கிறாங்க. அதை தான் எங்கள் தலைவர் சொல்கிறார். இன்னொன்று சொல்கிறேன். இல்லை சார், அது நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அந்த கேள்வியை. பட் என்னுடைய கேள்வி, வை வெயிட், எதற்காக காத்திருக்கீங்க? என்ன டைமிங்? நான் என்ன சொல்கிறேன்னா, 3 டிபார்ட்மெண்ட்டான ஃபைல்ஸ் இருக்கு. இன்னும் அதாவது இல்லை, ரொம்ப நாளாக இருக்குன்னு நிதியமைச்சரே சொல்லிட்டாரு. அதை முதலமைச்சரும் உறுதி செய்கிறார். இருக்கு அப்படின்னா, அவர் டேபிள் இருக்கு அப்படின்னா the buck stops there. அவர் வந்து ஒன்றும் வெளிப்படுத்தணும், இல்லை நடவடிக்கை எடுக்கணும். அதாவது அதற்கான சரியான காலம் வேணும். என்ன காலம்? ஒரு 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 ஆடிட் விஷயம் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கான இன்னும் ஒரு ப்ரிலிமினரியாக ஒரு விஷயம் கிடைச்சிருக்கும். அதோட அடுத்த கட்டமான டேட்டாஸ் எடுக்க வேண்டியிருக்கும். இல்லை மற்ற ஆடிட்ஸும் முடிய வேண்டியிருக்கும். இப்போ உடனே பார்ஷியலாக ரிலீஸ் பண்ண முடியாது.
நம்ம கோர்ட் ப்ரொசீடிங் போறப்போ சில இல்ல, இது எல்லாமே நம்ம நான் அனுமானம் முடிச்சுக்கிறேன். இல்லையா? அது உங்க சில அனுமானம். விஷயங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாகவும் இருக்கும், சில விஷயங்கள் நடைமுறைக்கு தேவையானதா இருக்கும். இது வந்து ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றது வந்து லீகல் ஸ்ட்ராட்டஜியா? இஃப் இட் இஸ் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இட் இஸ் இல்ல நான் என்ன ப்ராப்ளம். சொல்றேன், அதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து கேஸ் ஃபைல் பண்றோம்னா ஏகப்பட்ட கேஸ் திமுக காரங்க என்ன சொல்லுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் எங்க மேல அலிகேஷன் தான், ப்ரூவ் பண்ணப்படலைன்னு சொல்லுவாங்க. உண்மையிலே ப்ரூவ் பண்ணப்படாம போனது காரணம் டிஎம்கே ஏடிஎம்கேயும் போட்டுக்கிட்டு மேட்ச் ஃபிக்சிங் தான். அப்படி நம்முடைய வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் திமுக காரங்களை கன்விக்ட் பண்ற மாதிரி ஸ்ட்ராங்கான கேஸ் போடுவாங்க. அதாவது சரியான டைம்ல இதுக்கான சரியான டைம் எப்போ வரும்? நீங்க பொறுமையா இருங்க. இல்ல, இது நீங்க அவசரப்படுறது சார்ந்த விஷயம். ஏன்னா ஊழல் பண்ணிருக்காங்கன்னா வெளியில வரணும், கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படணும். கண்டிப்பாக மீதி இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸோட ஆடிட் இல்ல, if it is not mature enough ஏன் சொல்லுவானே? ரெண்டு முறை ஏன் சொல்லுவாங்க? நாங்க ஆக்ஷன் எடுக்காம இல்ல, ஆல்ரெடி எடுத்திருக்கோம். பல கெஃபேஸ் எங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ஃபைல் ஆயிருக்கு. அதாவது அந்த ப்ராசஸ் வந்து நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிவிஎஸ்சி டாஸ்மாக் கரப்ஷனில் மட்டும் 2021-25 காலத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இதில் வந்து 45 இடத்துல வந்து ரைடு விட்டு ஜூலை 2021 நம்ம ஆட்சி வந்ததுக்கப்புறம் ரைடு நடந்துச்சு. அதில் வந்து டெண்டர்ஸில் மேனிப்புலேஷனு அதர் irregularities-னால அதுக்கான சர்ச் அந்த 3 துறையில் இது ஒன்று இல்லை. நான் சொல்கிறேன். அடுத்து வந்து லேண்டு இல்லீகல் லேண்ட் மைனிங்கில் வந்து 4730 கோடின்னு சொல்லி ஆல்ரெடி இடி வந்து அதில் இது பண்ணியிருக்காங்க. அந்த சேட்டலைட் இமேஜஸ் வச்சு எவ்வளோ வந்து எடுத்திருக்காங்க, இல்லீகலாக எடுத்திருக்காங்கன்னு ஆல்ரெடி இது இருக்குது. அதில் வந்து அதை பற்றின விஷயத்தை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்காங்க சட்டசபையிலே. அடுத்து வந்து நான் முடிச்சுக்கிறேன். இது அந்த டிரான்ஸ்ஃபார்மர் டெண்டர் கேஸில் 397 கோடி வந்து அமைச்சரோட இம்பாக்டா? இல்ல 397 கோடி வந்து திமுக காரங்க எல்லாம் 1000 கோடி எல்லாம் பண்ணிருப்பாங்க, கம்மியா இருக்குன்னு பார்த்தேன். வேற ஒண்ணும் இல்ல. எப்பவுமே 1000ல தான் ஊழல் பண்ணி பழக்கம். நான் மதுரைக்காரன் நல்லா தமிழ் பேச தெரியும். நான் அதாவது 397 என்ன 3 டிஜிட்டா இருக்கவும் பயந்துட்டேன். சரி, 397 கோடி ஊழலில் வந்து 2021-23 காலத்தில் வந்து ஹைகோர்ட்டே சிபிஓ இன்வெஸ்டிகேஷன் போட்டிருக்காங்க. சரி, இதெல்லாம் முன்னெடுத்துட்டு போறீங்க. இந்த கேசஸ்லாம் வந்து ரெடியா இருக்கு. இது போக முக்கியமான கேஸ் என்னன்னா கே நேரு அவர்களோட முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்ல வந்து ஜாப்ஸ் ஃபார் கேஷ் ஃபார் ஜாப்ஸ் அந்த அலிகேஷன்ல 888 கோடி ஆல்ரெடி வந்து அதுக்கான ஆதாரத்தை இடியே வச்சிருக்காங்க. அதை வந்து கண்டிப்பாக அது வந்து ப்ரொசீட் செய்யப்படும். அடுத்து வந்து கிராஷ் ஃபார் டிரான்ஸ்ஃபர்ஸ் கேஸில் 365 கோடி. சரி, இப்படி திமுகவினருக்கு வந்து நான் எங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்தை வந்து பிரைமா ஃபேசி இருக்கலாம், இதற்கான தகுந்த ஆதாரத்தோட கன்விக்ட் பண்றதுக்கான என்ன விஷயமோ அதை செய்வோம். 3 துறைன்னு 3 மந்திரி பேர் சொல்லியிருக்காரு. அந்த 3 மந்திரி தானா? உங்க அனுமானம் என்ன? கரெக்ட், அந்த 3 மந்திரி தான். இது வந்து உலகத்துக்கு திமுக ரியாக்ஷன் வாங்கிட்டு வந்துடுறேன். உங்க இன்புட்ஸ் என்ன, உங்க துப்பறியும் சாம்பு என்ன சொல்லுதுன்னு கேக்குறேன். அவர் சொன்ன அந்த 3 பேர் அதானா? அந்த 3 பேர் அதான். ஆனா அது ஏன் இப்ப சொல்லணும்? ஒரு வாரம் ஆச்சு, ஏன் அதை இப்ப சொல்லணும்? மனுஷபுத்திரன் சார், உங்க ரெஸ்பான்ஸ் கேட்க விரும்புறேன். நிறைய குற்றச்சாட்டு வச்சிருக்கிறேன். இன்றைக்கு சட்டசபையில் நடக்கிற இந்த காட்சிகள், இந்த மிரட்டல்களை எல்லாம் பார்க்கிற போது பொம்மை துப்பாக்கிகளை கையில் வைத்துக் கொண்டு மற்றவர்களை அச்சுறுத்தலாம் என்று நினைக்கிற சிறுவர்களை பார்ப்பது போல இருக்கிறது. அந்த பொம்மை துப்பாக்கியை வைத்துக் கொண்டு எல்லாரையும் மிரட்டலாம் என்று இவர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். முதல் விஷயம் என்பது, இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்கள்கிட்ட 3 ஃபைல் என் டேபிள்ல இருக்கு அப்படின்னா, அவங்க உண்மையிலேயே முதல் முறையா இந்த ஃபைல் எல்லாம் பாக்குறாங்க. எந்த ஃபைல் டேபிளுக்கு வந்தாலும் அதை வந்து திமுகவுக்கு எதிராக பயன்படுத்தலாம் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. ஏன்னா முதல் முறையா ஆட்சிக்கு வர்றாங்க. இதெல்லாம் அவங்க முன்னாடி வந்து பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை. பொதுவா ஆடிட்டிங் ரிப்போர்ட் உங்களுக்கு தெரியாது இல்ல, வந்துட்டு வருடம் எல்லா துறை சார்ந்த ஆடிட்டிங் ரிப்போர்ட்டும் நடக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா சட்டசபையிலே வந்து பாத்தீங்கன்னா தாக்கல் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒன்றிய அரசும் பாத்தீங்கன்னா அங்கேயே ஆடிட்டிங் நடக்கும். சிஏஜி ரிப்போர்ட் உங்களுக்கு தெரியும், அங்கேயும் தாக்கல் பண்ணுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா செலவினங்கள்ல ஏதாவது இடைவெளிகள் அல்லது வேறுபாடுகள் இருந்ததுன்னு சொன்னா அதை மென்ஷன் பண்ணுவாங்க. அது ஒரு விவாதமா நடக்கும். இது வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச காலகட்டத்தில இருந்து தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இவங்களுக்கு அது புதுசா தெரியுது. நாங்க ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டோம், நாங்க ஏதோ ஒண்ணு இது பண்ணிட்டோம் அப்படின்னு. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, அதாவது ஏற்கனவே ஒரு அமைச்சர் பேசுறாரு, இன்னைக்கு முதலமைச்சர் பேசுறாரு, சொல்ல வேணான்னு பாக்குறேன் அப்படின்னா ஏன் வேணான்னு பாக்குறாரு? ஏன் என்ன தயக்கம்?
நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களை பத்தி பேசாத பேச்சுன்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா? எவ்வளவு கெத்தா சொன்னாரு மனுஷ புத்தன் கேக்குறீங்க பாருங்க, எவ்வளவு கெத்தா கேக்குறீங்க. ஆனா எதிரில் இருக்கிற மந்திரிகள்லாம், முன்னாள் மந்திரிகள்லாம் இதை சொன்னோடனே நிசப்தமாயிடுறாங்க. நிதியமைச்சர் சொன்னபோது யாரும் பதில் சொல்லல, இன்னைக்கும் சொல்லல. உங்களுக்கு மடியில கனம் இல்ல, அவங்களுக்கு இருக்கா? இல்ல சார், அதாவது நான் அந்த இடத்துக்கு தான் வர்றேன். நீங்க வந்து என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைல் இருக்கு, நான் வந்து உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நீங்க என்ன குற்றச்சாட்டுன்னு சொன்னீங்கன்னா தானே அவங்க பதில் சொல்லுவாங்க. அதை நீங்க கேக்குறீங்கல்ல, அங்க எதிரில உட்கார்ந்து இருந்த திமுக மாஜிக்கள் கேட்டிருக்கணும்ல, மந்திரிகள்லாம் சொல்லுங்க, எடுங்க, வெளியில எடுங்க அப்படின்னு சேலஞ்ச் பண்ணிருக்கணும்ல, ஏன் பண்ணல? திரும்பவும் சொல்றேன், இதுவரைக்கும் வெள்ளை அறிக்கைங்கிற பேர்ல ஒரு நாடகத்தை ஆடினாங்க. எல்லாத்துக்குமே பதில் சொன்னோம். மின்துறையில ஊழல், அதுல ஊழல் எல்லாம் சொன்னாங்க. புள்ளிவரங்களோட பதில் சொன்னோம். அதுக்கு ஏதாவது ரெஸ்பான்ஸ் வந்துச்சா? ஒண்ணுமே வரல. இல்ல சார், சட்டமன்றத்துல முதலமைச்சரை சேலஞ்ச் பண்ணிருக்கலாம்ல, நீங்க இன்னைக்கு சேலஞ்ச் பண்றீங்கல்ல டிபேட்ல. அந்த வாய்ப்பு முன்னாள் மந்திரி பேசியிருந்தாரு, அவருக்கு இருக்குல்ல. முன்னாள் மந்திரிகள் ஏகப்பட்ட பேர் உட்கார்ந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த why did they not do that? இல்ல நீங்க அதாவது ஒரு சட்டமன்றத்தில் ஒரு விவாதம் நடக்கிற போது அவங்க போற போக்குல டெய்லி ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. அதுக்கு ஆதாரமும் கிடையாது. சிஎம் சொல்றாரு அப்படிங்கும்போது அது யூ ஷுட் சேலஞ்ச். அவையே நடத்த விடாம செஞ்சிருக்கலாம். சொல்றேன், சிஎம் என்ன சொன்னாரு வந்துட்டு ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை என்ன பண்ணாருன்னா, அண்ணாமலை வந்து ஒரு ட்ரங்க் பெட்டி நிறைய போய் கவர்னர் கிட்ட வந்து 2 ட்ரங்க் பெட்டில திமுக ஃபைல்ஸ் சொல்லி ஒண்ணு கொண்டு கொடுத்தாரு. அதெல்லாம் என்னாச்சு? ஏன் விசாரணை பண்ணல? நாங்கெல்லாம் ஆர்வமா இருந்தோம் அந்த ட்ரங்க் பெட்டியை திறந்து என்ன எடுக்க போறாங்கன்ட்டு. இந்த மாதிரி பித்தலாட்டங்களை எல்லாம் நாங்க ஏற்கனவே பார்த்திருக்கோம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், டிஆர் பாலா அவர் மேல வழக்கு வாபஸ் பண்ணாருன்னு நினைவு. அதாவது அவர் வந்து ஒரு 10 நிமிஷம் லெக்சர் அடிச்சாரு. என் பாயிண்ட் சொல்ல விடுங்க. அதாவது வந்து இல்ல, அது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு 2 பேருக்கு நீங்க வந்து ஏன் திமுக சேர்ந்தவங்க பதில் சொல்லலன்னு நீங்க கேக்குறீங்க இல்லையா? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட்சியில் ஊழல் தொடங்கி விட்டது, ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது, அதுக்கு என்கிட்ட ஆடியோ டேப் இருக்கு அப்படின்னு சொன்னார். சொன்னதுக்கு இவங்க யாராவது மூச்சு விட்டாங்களா? யாரு சொன்னாங்களா? யாரு? தாவேக்கா. அவங்க ஏன் சொல்லணும்? உங்களை பத்தி சொல்றாங்க. இல்ல இது தாவேக்கா பத்தி தானே அண்ணாமலை சொல்றாரு. தாவேக்காவை பத்தி சொல்றப்ப ஏன் அண்ணாமலை பத்தி கொஸ்டின் பண்ண முடியல? நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு, தாவேக்கா அரசு ஊழலில் ஈடுபடுகிறது, எங்க லஞ்சம் தலைவிரித்தாடுகிறதுன்னு நயினார் நாகேந்திரன் பேசுறாரு. ஏன் ஒரு பதிலுக்கு இத்தனை மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, ஏன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்ல? அவங்களுடைய ஐடி விங் இதுல கூட ஒரு சின்ன போஸ்ட் இல்ல. அப்போ நீங்க என்னன்னா உங்க மீது வெளிப்படையான குற்றச்சாட்டு. நாங்க சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க சொல்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா இவங்க சொல்றதுக்கு ஏன் பதில் சொல்லலன்னு அங்க முதல்ல கேளுங்க. இல்ல, அது வாட் அபௌட் சார்? அவங்க ஏன் கேட்கலன்னு அவங்க சொல்லட்டும், அவங்க ஏன் கேட்கலன்னு அவங்க சொல்லட்டும், நான் கேக்குறேன். பட் நீங்க ஏன் சொல்லலன்னு சொல்லுங்க, நீங்க ஏன் சொல்லலன்னு சொல்லுங்க. ஏன்னா நீங்க வந்து பார்ட்டி ஃபண்ட்னு சொல்லும்போது கொந்தளிச்சீங்கல்ல. ஆர்குமெண்ட் வந்து உங்க ஆர்குமெண்ட் டோட்டலி ஃபேஸ்லெஸ். ஏன் பேஸ்லெஸ்னு சொல்றேன்னா, ஒருத்தர் வந்து சொல்றாரு, நான் சொல்ல வேணான்னு பாக்குறேன், நான் வந்து பேச வேணான்னு பாக்குறேன், இப்படி எல்லாம் ஒருத்தர் பூச்சாண்டி காட்டுறாரு அப்படின்னா ஒருத்தர் சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. அப்புறம் இப்ப எனக்கு முன்னாடி பேசுறவர் சொன்னாரு வந்துட்டு, இல்ல அதோட நிறுத்தல, அதோட நிறுத்தல. 3 துறையில வந்து ஆடிட் பண்ணிருக்கேன், கரப்ஷன் இருக்குங்கறாரு. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, கரப்ஷன்ங்கிறது என்ன? நீங்க கரப்ஷனை கண்டுபிடிச்சீங்க, நீங்க சேலஞ்ச் பண்ணிருக்கணும்ல நான் கேக்குறேன். நீங்க அண்ணாமலை சொன்னாரு, நயினார் நாகேந்திரன் சொன்னாருங்கறீங்கல்ல, அந்த கேள்வி வேலிட், கேட்கலாம், அவங்க பதில் சொல்லணும். நீங்க ஏன் சேலஞ்ச் பண்ணல முதலமைச்சரை? இது அவதூறுன்னு ஏன் அதை எஸ்டாப்லிஷ் பண்ணல? அவர் வரட்டும், அவர் ஃபைல் வெளியேறேன்னு சொல்றாரு இல்லையா, அவர் சொல்லட்டும், நாங்க பதில் சொல்றோம். அவர் சொல்லட்டும் வந்துட்டு. சரி, பார்ட்டி ஃபண்ட் எந்த பார்ட்டி ஃபண்ட் சொல்லல, அப்ப ஏன் கொந்தளிச்சீங்க? இருங்க, அன்னைக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் என்ன கேட்டாரு? எந்த பார்ட்டி ஃபண்ட், எந்த கட்சின்னு கேட்டாரு. அன்னைக்கு கேட்டீங்கல்ல, பதில் சொல்ல. ஆமா, இல்ல இருங்க, அதுக்கு பதில் சொல்லாம அவதூறு சொன்னதுனாலதான் அன்னைக்கு வெளிநடப்பு பண்ணோம். உடனே வந்து எங்க பார்த்து வெளிநடப்பு செஞ்சீங்கல்ல. இல்ல நான் திரும்பவும் சொல்றேன் சார், ஒரே இன்னைக்கு ஏன் கொந்தளிக்கல? 2 முறை சொல்லிருக்காரு, 2 முறை கொந்தளிக்கல. நான் திரும்ப சொல்றேன். நான் இந்த கட்சியினுடைய ஸ்போக் பர்சன், கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான நிலைப்பாட்டை பேசக்கூடிய ஒருத்தர், சரிங்களா? நான் சொல்றதை கேளுங்க நீங்க. இதுதான் என் கட்சியோட நிலைப்பாடு, அதை நான் பேசுறேன். நான் அதை எடுத்துக்கிறேன். ஸ்போக்ஸ் பர்சன் சொல்றத மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவை குறிப்பில பதிவு செஞ்சிருக்கலாமே, அந்த வாய்ப்பை ஏன் பயன்படுத்தணும்னு கேக்குறேன். இது ஒரு தொலைக்காட்சி விவாதம். தொலைக்காட்சி விவாதத்துல நீங்க சொல்ற ரொம்ப ஸ்ட்ராங்கா அழகா எடுத்து வைக்கிறீங்க. அந்த வாதத்தை மாண்புமிகு திமுக உறுப்பினர்கள் ஏன் செய்யல?
நீங்க இல்ல நீங்க என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ண வர்றீங்கன்னா, இவங்க உடனே எந்திரிச்சு கலாட்டா பண்ணல, சண்டை போடல, அதனால இவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னு நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புறீங்களா நீங்க? இல்ல ஏன் கேட்கல? நான் கேட்க விரும்புறேன். நான் எதுவுமே நான் எஸ்டாப்லிஷ் சொல்றேன், பண்ணல. இல்ல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சட்டசபையில மாறி மாறி வந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. கூச்சல் குழப்பங்கள் நடக்குது. இன்னைக்கு என்ன சட்டசபையில் நடந்ததுங்கிற நீங்க பாக்குறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, உன் மேல ஒரு அலிகேஷன் இருக்குன்னு சொல்றது இல்ல விஷயம். என்ன அலிகேஷன் சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா அலிகேஷனுக்கும் பதில் அத சொல்லுங்க. கேட்டிருக்கலாமே. அத கேட்டிருக்கலாமே. நீங்க இப்ப கேக்குறீங்கல்ல, சார் முதலமைச்சரை பார்த்து அந்த சொல்லுங்க. வாய்ப்பா என்ன இல்ல allegation நான் சொல்லுங்க. அவையில இல்ல, நீங்க அவையில இல்ல. நான் சொல்றேன் அவையில சார். இருந்தவங்க கேட்டிருக்கலாமே. நான் நீங்க சொல்லுங்க சார். சொல்றீங்க ஓபன் இல்லையா? பண்ணுங்க சார். ஒருத்தர் சேலஞ்ச் வந்து- பண்ணிருக்கலாமே வர. இல்ல நான் அதே தான் சேலஞ்ச் பண்றேன். ஏன் முதலமைச்சருக்கு முதுகெலும்பு இல்லைன்னு கேக்குறேன். சொல்றீங்க என்ன போய் சொல்றீங்க. அந்த சட்டசபையில வச்சு பெற அந்த முடியல. சேலஞ்ச உங்க மாண்புமிகுக்கள் சார், ஏன் அது- பண்ணலன்னு அது கேக்குறேன். இங்க பாருங்க. அது ஏன்னு கேட்டீங்கன்னா அது உங்க விருப்பமா இருக்கலாம். எங்க மீது குற்றச்சாட்டு வர்றப்போ அந்த குற்றச்சாட்டுக்கு நாங்க பதில் சொல்லுவோம். மனுஷபுத்திரன் சொல்றாருல, அதை ஏன் ஏவா வேலுவும் செந்தில் பாலாஜியும் கே நேருவும் செய்யல? இல்ல நான் திரும்ப திரும்ப என்ன கேக்குறேன் அப்படின்னா, அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒரு விஷயத்தை வந்து போற போக்குல அவதூறா சொல்லிட்டு போறாங்க. சபாநாயகரே சொல்றாரு. என்ன சொல்றாரு? பல விஷயங்களை இவங்க சொன்னது எல்லாம் அவதூறுன்னு சபை குறிப்பில நீக்கிறாரு. சரி. நேத்து மட்டும் 4 அமைச்சர்களோட சபை குறிப்பில இருந்து நீக்கப்படுது. நான் என்ன கேக்குறேன்னா, நேத்து வந்து நாங்க ஒரு கேள்வி கேட்டோம். முதலமைச்சருடைய அலுவலகம், அந்த அலுவலகத்தை வந்து புதுப்பிக்கிறதுக்காக டெண்டர் பண்ணிருக்காங்க. ஆனா டெண்டர் பெறதுல வந்து பாத்தீங்கன்னா பேப்பர்ல கொடுத்த விளம்பரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் இருக்கு. ஆன்லைன் டெண்டர்ல அமௌண்டே இல்ல. சரி. அப்புறம் அதுக்கு கொடுக்க வேண்டிய இருங்க கால அவகாசம் கொடுக்கப்படும். முடிச்சிருங்க. இதெல்லாம் நான் உங்களை தடுக்கல. அதோடு மட்டும் இல்ல ஒரு ஒரு டெண்டர் முடிவாகிறதுக்கு முன்னாடியே ஏற்கனவே அங்க பணிகளை வந்து ஆரம்பிச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா புகைப்படங்களோட அந்த செய்தியை வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டு இருக்கு. டெண்டர் ஃபைனல் ஆகிறதுக்கு முன்னாடியே. அப்போ இத பத்தி கேள்வி கேட்கிறப்ப அதுக்கு ஆதரவு என்ன பதில் சொன்னாரு? நாங்க வந்து பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி காலத்துல டெண்டர் எப்படி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு, இப்படி பேசினாரே ஒழிய ஏன் வந்து அந்த டெண்டர் வந்து ஃபைனலைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து அந்த வேலைகளை ஆரம்பிச்சீங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வந்ததா? கேட்ட ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் சொன்னாங்களா? You have a question, you have a point. அத நான் முன்னெடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். இதுல எங்கேஜ் பண்ணுங்க. அவர் கேக்குற கேள்வி வேலிட் இல்லையா? நீங்களும் வாட் அபௌட் இல்ல தான எங்கேஜ் பண்ணீங்க அதுல. அவர் கேட்ட பாயிண்டட் கேள்விக்கு பதில் வந்ததா? அந்த காலத்துல அது நடந்துச்சு, இந்த காலத்துல நடந்துச்சுன்னு you engage in what about? என்ன விஷயம்னா அண்ணன் வந்து நாங்க என்னன்னு தெளிவா வந்து டாஸ்மாக்ல இருக்கிற இதுக்கு வந்து டிவிஎஸ்சி வந்து கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. எங்க ஆட்சி வந்தோம்னா 2026 டாஸ்மாக்ல நான் முடிச்சுக்கிறேன். நாங்க என்ன நாங்க எதுவுமே பண்ண நான் முடிச்சுக்கிறேன். இல்ல நான் அப்படியே அமைதியா இருந்தேன். அவர் பேச விட்டேன். இல்ல கேக்குறேன். நான் விளக்கம் பெறேன். நீங்க சொல்றதா முதலமைச்சர் சொன்ன ஃபைலா? இல்லங்க நான் என்ன சொல்றேன்னா நாங்க வந்து எதை சொல்றோம் தெரியலன்னு சொன்னாங்களே. சொல்லுங்க கேப்போம் சொல்ல விடுங்க. சொல்ல விடுங்க. சொல்ல விடுங்க. நீங்க பண்ற வதந்தியா சொல்லிட்டே இருப்பீங்க. இல்ல சார் சொல்ல விடுங்க. அவர் என்ன சொல்றாருன்னு சொல்ல விடுங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிக்கங்க. ஃபேக்ட் எது வதந்தி? இல்ல இதத்தான் சொல்றாரு சிஎம். நான் என்ன சொல்றேன், நான் என்ன சொல்றேன்னா நாங்க வந்து 19 சொல்லல. எங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இந்த டாஸ்மாக் கேஸ்ல வந்து டிவிஎஸ்சி எஃப்ஐஆர் ஃபைல். ஐ டேக் யுவர் பாயிண்ட். அதெல்லாம் பப்ளிக் டொமைன்ல இருக்கு. பாயிண்ட் நம்பர் 2 வந்து இல்லீகல் லேண்ட் மைனிங்ல பொறுத்தவரை மனுஷபுத்திரன் ப்ளீஸ் அவரோட எய்ம் என்னன்னா இந்த பேச விட இல்ல மனுஷபுத்திரன் சார் இது நியாயம் இல்ல. இது நான் ஒரு அமைதியா நான் என்ன கேக்குறேன்னா டாஸ்மாக் உள்ள 19 பேசிட்டு இருந்தா பாக்கி போற 20 யாராவது புது சொல்லுங்க. ஓகே இப்ப நீங்க சொல்றது சிஎம் சொல்ற ஃபைலா? நான் என்ன சொல்றேன்னா சார் அலோ பண்ணுங்க சார். வெயிட் பண்ணுங்க சார். வெயிட் ஃபார் யுவர் டைம். இவ்வளவு நேரம் பேசிருக்கீங்க. என்னன்னு கேப்போம். அலோ குறுக்கிட முயற்சி பண்ண நீங்க விடல. அப்புறம் ஏன் போய் டைம்ல குறுக்கிட? அவர் என்ன பேசுறாருன்னு நமக்கு தெரியலையே இன்னும். சார் நான் அதுதான் சொல்றேன். எங்க சிஎம் இல்ல அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அதுதான் பதில். இப்போ உங்க ஆட்சியில இப்போ வந்து முதலமைச்சர் அலுவலகம் கட்டுறது தொடர்பா முதல்ல பணி வருது, அப்புறம் டெண்டர் வருதுன்னு கேள்வி கேட்டு பதில் இல்லைங்கற. அவருக்கு நாங்க வந்து 19 பண்ணோம்னு சொன்னார்ல. நான் அதுக்கு தான் ஆதாரத்தோட சொல்றேன். எங்க ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் எங்க சிஎம் நான் முடிச்சுக்கிறேன் சார். இது முடிச்சிட்டு தான் நான் அடுத்த பாயிண்ட் வர முடியும். சிஎம் வந்து எங்க ஆட்சி அமைஞ்சு எங்க தலைவர் சிஎம் இருக்கப்பதான் இந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்கோம்னு சொல்றோம். கரெக்ட். ஃபர்ஸ்ட் விஷயம் இதத்தான் சிஎம் சொல்றாரா? ஆமா அவர் பண்ணதுதான் நம்ம வந்து இல்ல சார். இப்போ இன்னைக்கு சிஎம் வந்து நான் ஓபன் பண்ண போறேன்னு ஓபன் பண்ண வச்சிராதீங்கன்னு சொன்னா இதுதானா? நான் என்ன சொல்றேன்னா எங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நாங்க எதுவுமே பண்ணல. 19 அதுல இதுல நாங்க சொல்லல.
நாங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கோம். எதுக்கு? டாஸ்மாக் ஃபைல் பண்ணியிருக்கோம். அதே போல் இல்லீகல் ஸ்டாண்ட் மைனிங்கை பொறுத்தவரை ஐஐடி கரக்பூர் சர்வே வெளிப்படையாக இருக்கு. யாரும் வந்து ஹைப்போதெட்டிக்கலாக சொல்லலை, ஆதாரத்தோடு சொல்கிறோம். அதே போல் ஏவா வேலு சாரி நம்ம மூணு பேர் நான் 3 சொல்றேன் சார். கே நேரு அவர்கள், செந்தில் பாலாஜி அவர்கள், ஏவா வேலு அவர்கள். இதுதான் 3 அமைச்சர்கள். நான் முடிச்சுக்கிறேன். இதுதான் 3 அமைச்சர்கள். பேச விடுங்கன்னா நான் சொல்ல விடுங்க. இந்த 3 பேரும் சபையில தான் இருந்தாங்க. மனுஷபுத்திரன் சார், நீங்க ஆட்டத்தை கலைக்கிறீங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா இந்த 3 பேரும் தைரியம் கேக்குறேனே சார். உங்களுக்கு இருக்க தைரியம் உங்க முன்னாள் அமைச்சருக்கு இல்லையே. தைரியமா எழுந்து எங்க மேல எந்த தப்புமே இல்ல, நாங்க வானத்துல இருந்து வந்த தூயவர்கள் ஏங்க பேசல, இங்க வந்து சவுண்ட் போடக்கூடாது, சட்டசபையில வந்து சொல்லணும். தைரியம் இருந்தா எங்க மேல கேஸ் போட்டு விசாரிங்கன்னு உங்க அமைச்சர் முன்னாள் அமைச்சர் சொல்ல முடியுமா? நான் கேட்கிற ஒரே கேள்வி, உங்களுக்கு இருக்க தைரியம் முன்னாள் அமைச்சருக்கு தைரியம் இருந்தா என்ன ப்ராசிக்யூட் பண்ணுங்க. நான் வந்து குற்றம் வச்சு நிரூபிக்கிறேன்னு சொல்ல முடியல. எங்க தலைவர் மயான அமைதின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது திமுக தான் கத்துக்கணும். அப்படியே ஃபைல் எடுப்பு இங்க வந்து சவுண்ட் போடுறீங்க. இப்படி அவதூறு பரப்புனாலதான் இப்ப வந்து எதிர்க்கட்சியா உட்கார்ந்து இருக்கீங்க. நிரந்தர வனவாசத்திற்கு அதெல்லாம் அரசியல்வாதிங்க. மனுஷபுத்திரன் சார், மனுஷபுத்திரன் சார், அலோவ் பண்ணுங்க, விவாதத்தை நடத்த விடுங்க. உங்க கேள்வியை முன்னெடுக்க விடுங்க. allow me to at least forward your question. இல்ல மனுஷபுத்திரன் சார், நான் உங்களை மியூட்ல போறேன். உங்க கேள்வியை தான் முன்னெடுக்க போறேன். you will be on mute for some time now. நான் உங்க கேள்வியை தான் முன்னெடுக்க போறேன். you will be on mute. அவர் என்ன கேக்குறாரு? சரி, அது ஓகே. அவங்களை நீங்க எஸ்டாப்லிஷ் பண்ணிட்டீங்க, அவங்க பதில் சொல்லல, நானும் கேட்டேன். அவர் என்ன கேக்குறாரு? முதலமைச்சரோட அலுவலகம் கட்டுறதுல இல்ல சார், புது சேம்பர் கட்டுறதுல பணிகள் முதல்ல ஆரம்பிக்குது, அப்புறம் டெண்டர் வருது. அது என்ன கணக்குங்க? ஒரு விஷயத்தை திருப்பியும் பதிவு பண்ண விரும்புகிறேன். திமுகவினர் வந்து தைரியமா என் மேல கேஸ் போடுங்க, எதிர்கொள்ள நீங்க அதை எஸ்டாப்லிஷ் பண்ணிட்டீங்க சார். நான் கேட்டுட்டேன் சார். அடுத்த கேள்வி அவர் என்ன கேட்டிருக்காரு? ஓகே, அவங்க வந்து ஊழல் சக்தி இல்லையா? இப்ப நீங்க தூய சக்தியில இப்ப நீங்க வந்து கட்டணம் ஒரு பணியை ஆரம்பிச்சுட்டு அப்புறம் டெண்டர் விடுவீங்களா? அவங்க கேட்கல. இல்ல நான் அந்த விஷயத்தை பொறுத்தளவுல இங்க ஆட்சி வந்ததுல இருந்து எந்த டெண்டர், அதாவது இர்ரெகுலாரிட்டிக்கு இதுவரையும் எந்த இடமும் தரல. இதுக்கு என்ன நான் முடிச்சுக்கிறேன் சார். இப்ப வார்த்தைக்கு வார்த்தை இது பண்ணா நீங்க நம்ம ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் ஜூன் 28 எவ்ரிவன் ஆன் ஸ்கிரீன் ஜூன் 28 டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ரிப்போர்ட் ஆயிருக்கு. சென்னை கிரேட்டர் சென்னை கார்பரேஷன்ல வந்து டெண்டர்ஸ் ரீடெண்டர்ல விட்டதுல 25% இருந்து 30%. நான் முடிச்சுக்கிறேன் சார். இந்த விஷயத்துக்கு தான் வரேன். 25% இருந்து 30% ஆல்ரெடி நீங்க பண்ணதை விட கம்மியா நாங்க வந்து டெண்டர் இருக்கு. அப்போ வந்து 100 ரூபாய் நீங்க செலவு பண்ண போயிருந்தீங்கன்னா நாங்க அந்த வேலை 65 ரூபாய் 70 ரூபாயில முடிச்சிருக்கோம். அப்போ அந்த அதாவது சில நிர்வாக தேவையை காண்டி நான் முடிச்சுக்கிறேன் சார். நிர்வாக தேவையை காண்டி பண்ணிருக்கலாம். திமுக ஒரு பணி ஆரம்பிச்சு டெண்டர் விடுவதுங்கிறது நிர்வாக முறையா சார்? சில எமர்ஜென்சி சிச்சுவேஷன். how is it emergency? explain இல்ல இது எப்படி எமர்ஜென்சி? அதாவது தேவை சட்டசபையில கேட்டா அதுக்கான விளக்கத்தை சொல்லுவாங்க. இல்ல எப்படி இது எமர்ஜென்சி? நான் புரிஞ்சுக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா அதுக்கு நிர்வாகத்துல ஒரு சிஎம்க்கு ஒரு சேம்பர் இருக்கு இல்லையா? எல்லா முதலமைச்சர்களும் அவரோட ப்ரீடிசெசர்ஸ் எல்லாம் செயல்பட்ட சேம்பர். how எமர்ஜென்சின்னு சொன்னீங்கல்ல, how is it emergency? ஒரு நிர்வாகத்துல சில தேவைக்காண்டி சில முன்னெடுப்புகள் எடுக்கலாம். அதாவது அதுல இர்ரெகுலாரிட்டி இருந்தாதான் அது தப்பாவோ, இல்ல திமுகவினர் மாதிரி 30% வாங்கினாதான் தப்பு. எந்த ஊழலும் நடக்காதப்போ அதுக்கான கேள்வி இல்ல. சூர்யா, உங்க முதற்கட்ட பார்வைகள் இப்ப முதலமைச்சரோட கருத்து ஒரு அரசியல் கருத்தா பாக்குறதா, இல்ல மீன் அவங்க சொல்றாரு 2 முறை சொல்றாரு அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்கும். they have a plan. அவங்க வந்து அது ஒரு ஆழத்தோட தான் சொல்றாங்கன்னு பாக்குறதா? முதலமைச்சர் சொல்றதுக்கான காரணம் அப்படிங்கிறது வந்து அது அரசியலாக இல்லாமல் ஜஸ்ட் ப்ரொசீஜரல் டியூ கோர்ஸ் ப்ராசஸ்க்கான டைமிங்காக அது இருந்ததுன்னா அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அதை அவங்க வெளியிடும்போது அப்போ வேணால் நம்ம கேட்கலாம், இவ்வளோ நாள் ஏன் வெளியிடலை, நீங்கள் பேசின நாளுக்கும் இன்றைக்கும் இடையில என்ன இம்ப்ரூவ்மெண்ட், வாட் மேட் பெட்டர், இதெல்லாம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா அதுக்கான விளக்கத்தை அப்புறம் கொடுக்க முடியும். ஆனால் முதலமைச்சர் அதை சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய, நான் லைவ் பார்த்துட்டு இருந்தேன், மிகப்பெரிய ஒரு நிசப்தம், ஒரு மயான அமைதி. என்னன்னா இப்போ என்ன நடந்திருக்கும் ஆக்சுவலானா, ஒரு 15,000 கோடி ரூபாய்க்கு போன பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதிக்குள்ளார 4,385 டெண்டர் கொடுத்துருக்காங்க. 15,000 கோடி ரூபாய்க்கு 12 நாள் டெண்டர், ஒரே நாளில் 840 டெண்டர் கொடுத்துருக்காங்க.
இதில் நூற்றுக்கணக்கான டெண்டர் வந்து தாவேக்கா அரசு வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. எமர்ஜென்சி கிடையாது அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஒரு 1500 கோடி ரூபாய்க்கு வந்து 1000 பப் ஓப்பன் பண்ணதுக்கு ஒரு ஊழல் நடந்திருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு. 888 கோடி ரூபாய்க்கு மாநகராட்சியில் வந்து ஊழியர் நியமனம், இன்ஜினியர்ஸ் அண்ட் ஆஃபீஸர்ஸ் நியமனத்துக்கு. இது போல ஒரு 1500 கோடி ரூபாய்க்கு மேலே கனிம வள ஊழல் நடந்திருக்கு. 397 கோடி ரூபாய்க்கு டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் நடந்திருக்கு. 450 கோடி ரூபாய்க்கு வந்து வேளாண் விற்பனை கூடத்தில், ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஊழல் நடந்திருக்கு. இதை விட வந்து வினோதமான விஷயம் என்னன்னா, இன்னும் ஓப்பனே ஆக போகாத அடுத்த வருஷ பட்ஜெட்டில் பண்ண வேண்டிய செலவுக்கு போன கவர்மெண்ட்லேயே டெண்டர் விடுறாங்க. அது மாதிரி பண்ணுறது, இந்த மாதிரியான வினோதமான வேலைகள்லாம் பல பண்ணி பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழல் குற்றச்சாட்டுகள் வர அளவுக்கு ஒரு விஷயம் வந்திருக்கும் போது அங்கிருந்த 3 அமைச்சர்கள் கிடையாது, மொத்த அமைச்சர்கள் எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆயிருப்பாங்க. யார் அவங்க டார்கெட் பண்றாங்கன்னு இருந்த கன்ஃபியூஷனில் தான் எல்லாரும் அமைதியாக இருந்திருப்பாங்க நான் நினைக்கிறோம். அது இல்லாமல் தாவேக்கா அரசு ஊழலை எப்படி கையாளுது அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுக மட்டும் சொல்றீங்களா, அதிமுகவும் சேர்த்தா? யாரா இருந்தாலும் சேர்த்தா சொல்லுவோம். யாரையும் நம்ம தாக்கிறதுக்கு கவலைப்பட்டதே கிடையாது. இதுல வந்து அவரை முதலமைச்சர் அவர்கள் சொல்லும்போது அதை பற்றி மருத்துவர் அன்புமணியன் அவர்கள் 100 நாட்கள் தாவேக்கா ஆட்சி எப்படி இருக்குன்னு கேட்கும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. மேல் மட்டத்தில் ஊழல் பெருமளவு குறைக்கப்பட்டுள்ளது, கீழ்மட்டத்தில் ஊழல் இன்னும் தொடர்கிறது. டிவிகே கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே திருவான்மியூர் டு அந்த உத்தண்டி 2000 சொல்லும்போது பொலிட்டிக்கல் கரப்ஷன் இல்லை, பொலிட்டிக்கல் கரப்ஷன் நேரடியாக அமைச்சர்கள், முதலமைச்சர் அவர்களோட பார்வைக்கு வரக்கூடிய இடங்கள்ல பல விஷயங்கள் தடுக்கப்பட்டிருக்கு. ஒரு 3 உதாரணம் சொல்லலாம். 3 உதாரணம் சொல்லலாம். அப்போ திருவான்மியூர் டு உத்தண்டி சாலைக்கு 2100 கோடி ரூபாய் ஒரு டெண்டர் ஒன்று கொடுத்தாங்க. அது வந்து மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ஒரு நிறுவனம் 1400 கோடி ரூபாய்க்கு பண்றதுக்கு எல்லா கேப்பபிலிட்டி இருந்த ஒரு நிறுவனத்தை திட்டமிட்டு டெக்னிக்கல் ரீசன் சொல்லி ஒரு 700 கோடி ரூபாய்க்கு ஊழல் பண்ண பார்த்தாங்க. அதை தாவேக்கா அதை தடுக்க வேண்டும், அதை கேன்சல் பண்ணணும்னு அன்புமணி அண்ணன் அவர்கள் வந்து தொடர்ச்சி அழுத்தம் கொடுத்தாங்க. போன கவர்மெண்ட்டுக்கு சொன்னாங்க, இந்த கவர்மெண்ட்ல அதை கேன்சல் பண்ணாங்க. ஒரு நல்ல விஷயம். ரெண்டாவது வந்து இந்த பிக்யூடி அப்படின்னு சொல்லக்கூடிய பிட்டர் குவாலிஃபிகேஷன் டேர்ம்ஸ் அப்படிங்கிறதுல வந்து திட்டமிட்டு ஒரு சிலருக்கு மட்டுமே டெண்டர் போற மாதிரி. போன தடவை வந்து நெல் மூட்டைகளை கொண்டு போற லாரிக்கான டெண்டர் கிட்டத்தட்ட ஒரு 200 கோடிக்கு நெருக்கத்தில் என்ன பண்ணாங்க, 3 நிறுவனம், அந்த நிறுவனம் ஒரே ஆள் சார்ந்த 3 நிறுவனம், அவங்க வாங்கி ஒரு 19-20 நிறுவனங்களுக்கு சப்கான்ட்ராக்டா விடுறாங்க. இந்த மாதிரி முதல் வருஷம் கொடுத்ததுக்கும் 4 மடங்கு அதிகமாக அடுத்த வருஷத்துக்கு வேலை கொடுத்து அந்த ஒரு டெண்டர் ஒன்று பண்ணுறாங்க. இந்த மாதிரியான பியூகியூட்டி மூலமாக நடக்கக்கூடிய விஷயங்களை தளர்ச்சி செய்வோம் அப்படின்னு சொல்லி அமைச்சர்கள் வந்து சட்டமன்றத்தில் பேசினாங்க, நம்மளுமே பார்த்தோம். இதில் மே மாதம் மட்டுமே இவங்க முன்னாடி வெளியிட்ட அந்த நூற்றுக்கணக்கான நான் சொன்னேன் ஒரு 4583 டெண்டரில் ஒரு நூற்றுக்கணக்கான டெண்டர்களை எமர்ஜென்சி கிடையாது கேன்சலும் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நல்ல விஷயங்கள். ஆனால் கீழ்மட்டத்தில் நம்ம சொல்லக்கூடிய இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது, ஒரு மூட்டைக்கு 50 ரூபா 60 ரூபா, இன்னும் நெல் மூட்டைக்கு வாங்குற அந்த மாதிரி ஊழல்கள், ஆர்டிஓவில் இருக்கட்டும், பத்திரப்பதிவு துறைகளில் இருக்கட்டும், அந்த மாதிரி கள அளவில் இருக்கக்கூடிய ஊழல் தொடருது. அதுக்கு சிவில் சர்வன்ஸ், கவர்மெண்ட் சர்வன்ஸோட ஒத்துழைப்பும் அதுக்கு ரொம்ப தேவைப்படுது. அதுதான் நாங்கள் சொல்ல வரோம். ஏன்னா திமுக முதல் முறை ஆட்சி அமைச்சப்பையும் அதிமுக ஆட்சி அமைச்சப்பையும் அதில் இருந்தவர்கள் வந்து பல முறை முன்னாடி எம்எல்ஏவாக இருந்தவர்கள். ஆனால் இவங்க தாவேக்கா முதல் முறை ஆட்சிக்கு வரதுனால அந்த ஃபுல் சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு டைம் எடுக்கலாம். இதுல என்னன்னா, இது இல்லாம திமுக அரசு செய்யக்கூடிய பல விஷயங்களை இவங்க வெளில எடுத்துட்டு வராங்கிறது முன்னாடியே வெளிப்படையா. பிரகாஷ் நந்தகுமார் சாருடைய முதற்கட்ட கருத்தை மட்டும் சுருக்கமா கேட்டுட்டு இடைவெளிக்கு பிறகு விரிவாக என்கேஜ் பண்ண நினைக்கிறேன். பிரகாஷ் சார், உங்களோட முதற்கட்ட பார்வைகள். அதாவது இந்த வந்து இப்போ ஏன் சொல்லணும், நீங்கள் கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்வி இஸ் ப்ராமினன்ட் கேள்வி. ஏன் சொல்லணும்? கையில் இப்போது ஒருத்தன் திருட அப்படின்னு தெரியுது, அவன் திருடின பொருளோட மாட்டிக்கிட்டான், அவனை என்ன பண்ணுவீங்க? அரசு தானே பண்ணுவீங்க. திருடின பொருளோட மாட்டிக்கிட்டான், அரசு தானே பண்ணுவீங்க. அது போலீஸ் செய்யும். ஒரு அரசியல்வாதி எக்ஸ்போஸும் பண்ணலாம்ல சார். நீங்கள் போலீஸை விட அதிகம் சார். நீங்கள் முதல்ல நடவடிக்கை எடுத்துகிட்டு தானே எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்ப்பு வழக்கு ஜெயலலிதா மேலே சார்ஜ் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ சார்ஜ்டர். அதுக்கப்புறம் தான் ட்ரையல் நடத்தி அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்போசர் அது ரெண்டாவது தான். முதல்ல சார்ஜ் தான் 96ல். ஸோ இப்போது 3 பேர் மேலே சொல்கிறீங்க. இப்போ இவர் வந்து மணல் கூட சேர்த்துட்டு வர்றார். மணல் கேஸ் வந்து அமலாக்கத்துறை கேஸு, ஸ்டேட் கவர்மெண்ட் கேஸே கிடையாது. ஒன்று இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போது அண்ணன் பேசும்போது சொன்னார் மேல்மட்டங்களில் சரி ஐயா மேன்மைக்குரிய ஐயா சகோதரர் சொல்லுங்க. உங்க வயசு யாரையும் அண்ணன் சொல்லாதீங்க. அதெல்லாம் நீங்க கட்சிகள்ல வந்து அண்ணன் கூப்பிடுற ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா சொன்னாரு மேல்மட்டத்துல தான் ஊழல் நடக்குது, கீழ்மட்டத்துல எல்லாம் கிடையாது. இல்ல மாத்தி சொல்றீங்க. மேல்மட்டத்துல குறைஞ்சிருக்கு, கீழ்மட்டத்துல தொடர்ந்துகிட்டு இருக்கு. இவங்களால உடனடியாக நிறுத்த முடியல. இப்போ ஒரு 11 மதுபான ஐட்டம், என்ரிக்கான்னு ஒரு கம்பெனி 11 மதுபான ஐட்டம், அதை வந்து FSSAI வந்து 13ஆம் தேதி பேன் பண்றாங்க. இவங்களும் 13ஆம் தேதி பேன் பண்றாங்க.
14ஆம் தேதி அது லிஃப்ட் ஆகுது. இதில் என்ன டிரான்ஸ்பயர் ஆச்சு? இந்த என்ட்ரிக்கா யார் தெரியுங்களா? டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலை, கவிதாவை எல்லாரையும் கைது பண்ண மதுபான சப்ளையில் நடந்த இர்ரெகுலாரிட்டிஸ்க்கு சம்மந்தப்பட்ட நிறுவனம் தான் இந்த என்ட்ரிகா. அந்த என்ட்ரிகாவுடைய அதில் ஒரு பிளாக் லிஸ்டட் கம்பெனியா? இல்லை, பிளாக் லிஸ்டடில் அவங்க இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதில் ஒரு ஃபேமஸான சரக்கு பேர் வீரன், எல்லாருக்கும் தெரியும். வீரன்னா எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி ஒரு கம்பெனியை 11 மெக்டவல், விஎஸ்ஓபி பிராண்டி, அனிபி பிராண்டி, லூயிஸு, வெர்மினாட் 11 சரக்கு எஃப்எஸ்எஸ்சி என்ன சொல்கிறான்? அதில் உங்களுக்கு தான் வருத்தமா? வருத்தம் இருக்கலாம். எஃப்எஸ்எஸ்சி என்ன சொல்கிறான்னா அடல்ட்ரேஷனு தரம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். எஃப்எஸ்எஸ்சியை வந்து அது சொன்னதுக்கும் ப்ரூஃப் இருக்கும் அவங்கக்கிட்ட. ஆனால் இவங்க லிஃப்ட் பண்ணதுக்கு இருக்கு இல்லையா, அந்த பேனை இவங்க லிஃப்ட் பண்ணுறாங்க. என்ன லாஜிக்னு கேட்குறீங்க? Without any lab result. Is it not corruption on high place? நான் அதுக்கு ஒரு பதில் ஒன்று சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இவங்க திருடுறதை பற்றி ஒரு விஷயம் சொன்னாங்க. இவங்க வராங்க, திருடுறாங்க, திருடனை கிடைச்ச உடனே தண்டிக்க வேணாமான்னு. இது சொன்ன உடனே என்ன ஞாபகம் வருதுன்னா, பிப்ரவரி மாதம் வந்து திமுக அரசு தமிழ்நாட்டு வரலாற்றில் இல்லாத ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. என்னன்னா, அந்த கனிம வளங்களை வந்து ரெகுலரைசேஷன் சொல்லி ஒரு 1 டைம் ரெகுலரைசேஷன் பண்ணுறாங்க. என்னன்னா, ஏற்கனவே வந்து பர்மிட்டோட ரன் பண்ணுற கனிம வளங்கள் கொடுத்த அமௌண்ட்டை தாண்டி பல மடங்காக அந்த சுரண்டனவங்களுக்கு 2 மடங்கு எக்ஸ்ட்ராவா ஃபைன். அதாவது 25 ரூபா ஒரு டன் அப்படிங்கறத வந்து 75 ரூபா கூட போட்டு அவங்கள்ட்ட ஒரு ஃபைன் 25 ரூபா கலெக்ட் பண்றாங்க. அது இல்லாம அனுமதியே இல்லாமல், அரசோட அனுமதியே இல்லாம திருடுறாங்களா கனிமம், அவங்களுக்கு ஒரு டன்னுக்கு 125 ரூபா ஃபைன் போட்டு அதை வாங்கிட்டு அதை அவங்கள்ட்டே கொடுத்து விட்டுறாங்க. 1000 கோடி ரூபா ஃபைன். இப்போ திருடனை வந்து பிடிச்சிட்டு அவங்க திருடின பொருளை நீ வச்சுக்கோங்கிற ஒரு நான் சொல்றது தப்பா இருந்தா நீங்க திருடலாம், நான் பேசவே கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. இது ரொம்ப தவறான ஒரு அப்ரோச். நிறுவனத்தை இந்தியாவுக்கு உருவாக்கியவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். கோர்ட்டே கிடையாதுன்னு சொல்லிருச்சு. அதை பத்தி பேசவே கூடாது. இன்னொன்னு, செக்ரட்டரியேட்ல ஒரு அறையை கிரியேட் பண்றதுக்கு 11ஆம் தேதி பேப்பர்ல டெண்டருங்க, 14ஆம் தேதி வந்து நெட்ல டெண்டருங்க. அதில் அமௌண்ட் இருக்குது, இதில் அமௌண்ட் இல்லைங்க. அதுக்கு முன்னாடியே வேலையை ஆரம்பிச்சுட்டு மந்திர உச்சாடனத்தோட வேலையெல்லாம் ஆரம்பித்து அங்கே வேலை நடக்குதுங்க. 5 கோடி ரூபாங்க. இது கரப்ஷன் ஆன ஹை பிளேசஸ் இல்லையா? எப்படி பெரிய கரப்ஷன் அது இருக்கலாம். நந்தகுமார் சார், வெயின் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்றது முறையா? அதை பற்றி உங்கள் பார்வை என்ன? அதுக்கு முன்னாடி இப்போ அந்த டாஸ்மாகை பத்தி பேசினதுக்கு வந்து ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துறேன். அந்த எஃப்எஸ்எஸ்ஏ, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அது தமிழ்நாட்டில் மட்டும் நடத்தல, ஒட்டுமொத்த இந்தியாவில் வந்து அந்த டெஸ்டிங் நடத்துறாங்க. இது என்ன டெஸ்ட் பண்ணாங்கனாக்கா, நேச்சுரல் ஐடென்டிக்கல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஃபிளேவரிங் சப்ஸ்டன்சஸை வந்து அந்த ஆல்கஹால்ல யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது வந்து ஒரு கிரைட்டீரியா. அதை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கிறதுக்காக இதை செக் பண்ணிட்டு நேஷன் வைடு வந்து அவங்க பேன் பண்றாங்க. அந்த பேன் பண்ணனுடைய கம்யூனிகேஷன் அடிப்படையில டாஸ்மாக்கும் வந்து இந்த கம்பெனி தமிழ்நாட்டில் பண்ணதுல இந்த என்ட்ரிக்கா, அதனால அதை நிறுத்துறாங்க. அடுத்தது வந்து பல மேனுஃபேக்சரர்ஸ் வந்து அப்பீல் போறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க கோர்ட்ல சில கிளாரிபிகேஷன்ஸ் கொடுக்கும்போது கோர்ட் வந்து அதை அக்செப்ட் பண்ணி ரிவர்ஸ் பண்றாங்க. சோ இத வந்து நேஷனல் லெவல் எஃப்எஸ்எஸ்ஏ இருக்கும்போது இங்க ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எஃப்எஸ்எஸ்ஏ அத வந்து ஒரே நாள் இல்லையா? தமிழ்நாட்டுல நடந்தது அடுத்த நாள்ல, ஆல் இந்தியால நடந்தது வந்து ஆகஸ்ட் 11ல நடந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த ப்ராசஸ் போகுது. அப்போ இன்னைக்கு வந்து இந்த ஸ்டேட் எஃப்எஸ்எஸ்ஏ வந்து இங்க இருக்கக்கூடிய இல்ல. ஆமா, இன்னைக்கு என்ட்ரிக்காவது வந்து கோர்ட் சாங்ஷன் இல்ல. பட் அவுட் ஆஃப் தமிழ்நாடுல பார்க்க போகும்போது பல இடத்துல அவங்க அப்பீல் வைக்கும் போது கோர்ட் வந்து இட் ஹஸ் given approval to start the sales. அந்த பேன் வந்து ரிவர்ஸ் பண்ண சொல்றாங்க. அதனுடைய அடிப்படையில தமிழ்நாட்டுல அப்போ அந்த ஸ்டே வரும்போது சரக்கு வந்து டாஸ்மாக் குள்ள இருந்தது இல்லையா? 1 கோடி ரூபாய், 1 கோடி சரக்கு டாஸ்மாக் குள்ள இருக்கு.
ஏன்னா அவங்க 16 கோடிக்கு மேல அவங்களுடைய சேல்ஸ் இல்ல, பிரகாஷ் அவுட்புட் கொஞ்சம் இருக்கு. பேச 1 விட்டாருன்னா கோடி நமக்கு சரக்கு வந்து உள்ள நல்லா இருக்கும். இருக்கு. அவர் அந்த கேள்விக்கு சரக்கெல்லாம் பதில் சொல்லலாம். எடுத்தீங்களா கேளுங்க. இல்ல லேபிள் மாத்துனீங்களா, என்ன பண்ணீங்க அவரா நீங்க? பண்றாரு பாவம். சொல்லுங்க. இல்ல இது வந்து அவர் புரியாத்தனத்தினால அவர் கேட்கக்கூடிய கேள்வி, வி பிட்டி ஆன் ஹிம். சோ இது வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த FSSAI you don't வந்து pity on ஆல் me, இந்தியா sir. லெவல்ல அந்த பேனை ரிவோக் You answer the question. அவங்க வந்து ஸ்டாப் சேல்ஸ், அரே இருங்க பேசிட்டு இருக்கோம்ல, அப்ப ஸ்டாப் சேல்ஸ் Don't ஆர்டரை pity வந்து on அவங்க me. ரிவோக் கேப்போம். பண்றாங்க. ஓகே. அதை ரிவோக் பண்ணனதுக்கு அப்புறம் இங்க ஆட்டோமேட்டிக்கா டாஸ்மாக்கு அந்த கம்யூனிகேஷன் போய் அவங்க ரிவர்ஸ் பண்றாங்க. இந்த FSSAI எடுத்த நடவடிக்கைக்கும் தமிழ்நாட்டினுடைய கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆன டாஸ்மாக்குக்கும் இம்மி அளவுக்கு சம்பந்தம் கிடையாது. FSSAI இருந்து ஒரு ஆர்டர் வருது, அந்த ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்றாங்க, திருப்பி அந்த ஆர்டரை ரிவோக் பண்ண சொல்றாங்க, நீங்க ரிவோக் பண்றாங்க, அவ்வளவுதான் கவர்மெண்ட்டுடைய வேலை. ரிவோக் பண்றதுக்கு இதுல வந்து என்ன இப்ப பிரகாஷ் என்ன கேட்டதுக்கு கிரவுண்ட் உங்ககிட்ட இருந்தது? பிரகாஷ், நீங்க FSSAI பத்தி போய் படிங்க. இது என்ன ப்ராப்ளம் முதல்ல போய் படிங்க. படிச்சுட்டு ஆல் இந்தியா தான் லெவல்ல என்ன வந்துருக்கோம். நடந்துச்சுன்னு படிங்க. அதுக்கப்புறம் இதுல என்ன நடந்திருக்குது, ஃபர்தர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்னென்ன நடந்திருக்கு தெரிஞ்சுக்கிட்டு முழுசா புரிஞ்சுக்கிட்டு வந்து இங்க நீங்க அலிகேஷன் வைங்க. சார், ஸ்டேட் கவர்மெண்ட்னுடைய டாஸ்மாக் டிபார்ட்மெண்ட்டுக்கும் FSSAI நடவடிக்கைக்கும் ஒரு துளி சம்பந்தம் கிடையாது. இது 100% first. அடுத்தது சம்பந்தம் இன்னைக்கு இருக்கிறது. CMO ஓகே, லெட்ஸ் அக்ரி டு டிஸ்அக்ரி. இருங்க பிரகாஷ், இன்னைக்கு FSSAI இந்த தலைப்பு எனக்கு கொஞ்சம் சம்பந்தம் இல்ல இல்ல இருக்கிறது. டோன்ட் கோ பர்சனல், டோன்ட் கோ பர்சனல். டாஸ்மாக்குள்ள இல்ல, இருந்த அப்ப சரக்கு தெரியாம பத்தி வந்து நீங்க என்ன தெரிஞ்ச மாதிரி பண்ணீங்க? பேசக்கூடாது. சரி, okay. நம்ம இத தெளிவா சொல்றோம், என்ன இன்றை- நடந்துச்சு, I take your point, it is registered. சரக்கு பத்தி Point is well taken, well noted. பொத்தாம் பொதுவா கண்ணை மூடிட்டு வந்து இங்க பிளாக் சொல்லிட்டீங்க. அலிகேஷன் வைக்க கூடாது. சொல்லிட்டீங்க, அதெல்லாம் சொல்லிட்டீங்க. கிடையாது. நான் இந்த உள்ள தலைப்புக்கு வரணும்னு நினைக்கிறேன். டாஸ்மாக்குள்ள இருந்த சரக்கு என்ன பண்ணீங்க நீங்க? இன்னைக்கு தலைப்புக்கு வரணும்னு நினைக்கிறேன். FSSAI அதான் பண்ணும்போது டாஸ்மாக் உள்ள இருந்த சரக்கு என்ன பண்ணீங்க? சரி, இன்னைக்கு தலைப்புக்கு வருவோம். இன்னைக்கு தலைப்புக்கு வருவோமே ஆனா இந்த முதலமைச்சருடைய சார்ஜ் அதை தாண்டி அவர் வந்து எலெக்ஷன்ஸையும் கொண்டு வராரு. அதை பத்தி உங்க ஒரே பாருங்க. ஒரு CMO ஆபீஸ ஒரே ஒரு பத்தி Finish you answer your turn. இன்னொன்னு வந்து இந்த CMO ஆபீஸ பத்தியும் கிளாரிபிகேஷன் என்னன்னா, ஹரி, சப்போஸ் ஒரு அந்த சைட்டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பிரிமினரி ஒர்க் வந்து PWD டிபார்ட்மெண்ட்டே பண்ணக்கூடியதா இருந்தா, அங்க இருக்கக்கூடிய பொருள்களை டிஸ்மேண்டில் பண்றது, கிளியர் பண்றது, மெஷர்மெண்ட் எடுக்கிறது, சோ இந்த மாதிரி பிரிமினரி ஒர்க் எல்லாம் PWDயே பண்ணலாம். சப்போஸ் இவங்க டெண்டர் அதுக்கு கொடுக்க பேர் வேண்டிய ஒர்க்க quotation. வந்து அதுக்கு tender கிடையாது. allocate கொட்டேஷன் ஒர்க் வேற, டெண்டர் வேற. Quotation work வேற, tender வேற. தெரியாம நீங்க அலிகேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. கொட்டேஷன் ஒர்க் சார் நீங்க சொல்றது PWD சரி, இனிஷியல் ஒர்க், கொட்டேஷன் ஒர்க். It is not tender. Okay. I have been waiting for so long. I agree. நீங்க சொல்லுங்க. நாகரிகம் கருதி நம்ம தலையிடல. நீங்க சொல்லுங்க. பிரகாஷ்னுடைய அறியாமையை வெளிப்படுத்தும் போது அவர் ஏன் இல்ல, பதறாருன்னு ஓகே, தெரியல. பர்சனலா போண்டா. நீங்க உங்களோட அறியாமையை Preliminary சார் நான் முடிச்சிட்டு வந்துறேன் சார். அவர்ட்ட முடிச்சிட்டு பிரிமினரி ஒர்க்ங்கிறது என்ன? Okay. ஒரு டெண்டருக்கு உண்டான ஒர்க், அந்த ஸ்கோப் ஆஃப் ஒர்க்குக்கு, ஏன்னா எந்த ஒரு டெண்டர் கொடுக்கும் போது ஸ்கோப் ஆஃப் ஒர்க்னு ஒன்னு இருக்கு. அந்த ஸ்கோப் ஆஃப் ஒர்க்க வந்து அவங்க டெண்டர் விடுறதுக்கு முன்னாடி ப்ரொபோஸ்ட் டெண்டர் பீப்புளை வச்சு பண்ணாங்கன்னா அது தப்பு. இல்ல இந்த தகவல் ஏன் இந்த தகவலை மந்திரி சொல்லியிருக்கலாமே, அரசு விளக்கி இருக்கலாமே, இல்ல தாவேக ஆட்சி செய்தி அவங்க கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் சொல்லியிருக்கலாமே. உங்களுக்கு தெரிந்த விளக்கம் அரசு ஏன் சொல்லல? புரோகிதர் வச்சு யாகம் பண்றதெல்லாம் ப்ரோபோசிங் வர்க்கா? If it was so simple, இல்ல இது உங்க அசம்ஷனா இல்ல உங்கள்ட்ட தரவு இருக்கா? இல்லைங்க, நான் சொல்றேன் அதான் ரெண்டையும் கேட்டகரிக்கலா சொல்றேன். பிரிமினரி ஒர்க் PWD தாராளமா பண்ணலாம். ஸ்கோப் ஆஃப் அந்த டெண்டருக்கு இல்லாத ஒர்க்கை இவங்க தாராளமா செஞ்சு அந்த சைட்டை வந்து ப்ரிப்பேர்டா அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணலாம். இல்ல ஏற்கனவே இது வந்து ஸ்கோப் ஆஃப் ஒர்க்ல இருக்குது, அந்த ஸ்கோப் ஆஃப் ஒர்க்ல இருக்கிற ஒர்க்கை டெண்டரை இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடியே இவங்க செஞ்சாங்கன்னா அது தப்பு. சரி, நான் ரெண்டையும் கேட்டகரிக்கலா இங்க சொல்றேன். தப்பு நடக்கல, இவ்வளவு தெளிவு இருக்கு அப்படின்னா, இவ்வளவு பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னா மந்திரி சொல்லிருக்கலாமே, அரசு அடுத்தப்புறம் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கலாமே, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கலாமே. why engage in what about திமுக ஆட்சியில அதெல்லாம் நடந்துச்சு தெரியுமா? ஓகே, நடந்துச்சு. உங்க ஆட்சியில கட்டாயமா தாராளமா கொடுக்கலாம். இது கொடுத்திருந்தாங்கன்னா இந்த கமோஷன் வர்றதுக்கே வந்து வழியே இல்லாம இருந்திருக்கும். சோ இதை ஏன் மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி தேர்தல் சமயத்துல நான் வந்து மக்கள் பணத்தை தொடமாட்டேன்னு சொன்னாரு. சரி, அடுத்தது பதவியேற்பு விழா போது தொடமாட்டேன், தொடவிட மாட்டேன்னாரு. சட்டமன்றத்துக்குள்ளார வந்து பேசும்போது தொடவிட மாட்டேன், தொட்டவனையும் விட மாட்டேன்னு அறைகூவல் விடுத்தாரு. இன்னைக்கு வந்து ஐயா விஜய் அவர்கள் வந்து என்கிட்ட 3 ஃபைல் வந்து டேபிள்ல ஆதாரத்தோட இருக்குதுங்கும் போது விஜய் அவர்கள் என்னுடைய பார்வையில ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க கூடாது.
ஒரு கரப்ஷன் சார்ஜ் விசாரிக்கிறதுக்கு there is no every time is the right time ஓகே to inquire on a corruption. ஏன்னா இந்த ஊரை அடிச்சு வலையில போடக்கூடிய அரசியல்வாதிகள், மக்கள் பணத்தை திருடி திங்கிற அரசியல்வாதிகள் எந்த கட்சியை இல்ல எதுக்காக காத்திருப்பார்னு நினைக்கிறீங்க? அவர் சொல்றாரு அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு, பணிகள் இருக்கு, அது அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போவாங்க அப்படிங்கிறார். இல்ல இப்ப இதுல நம்ம வீர விக்னேஷ் பேசுனதுல ஒரு பாயிண்ட் எனக்கு என்ன உடன்பாடு இருக்குது அப்படின்னாக்கா, இந்த கோர்ட்ல அவங்க கேஸ் போடும்போது அது இட் லீட்ஸ் டு கன்விக்ஷன் லெவலுக்கு போகணும். அந்த அளவுக்கு அவங்க ஆத்தென்டிகேட்டடான ப்ரூஃபோட தே ஹேவ் டு கோ அண்ட் ஃபைல் அ கேஸ். இல்லன்னா என்ன ஆகுதுன்னா, ஜெனரலாவே இப்ப திமுக கூட என்ன சொல்றாங்க, நாங்க பார்க்காத வழக்குங்களா, நாங்க பார்க்காத கரப்ஷன் சார்ஜஸா, 75 வருஷமா நாங்க இதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கெல்லாம் இது ஜுஜிப்பின்னு சொல்லும் போது தமிழக அரசாங்கம் ரொம்ப கண்ணும் கருத்துமா இல்ல ஒரு கேஸ நம்ம ஃபைல் பண்ணும்போது அது கட்டாயம் இட் ஷுட் லீட் டு கன்விக்ஷன் அப்படிங்கறதுனால இன்னும் தரவுகளுக்காக முதலமைச்சர் அவர்கள் பொறுத்துக்கிட்டு இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி என்ன தரவு புதுசா வந்துரும்? இல்ல அத அவங்க ஆடிட்டிங் ரிப்போர்ட்ல இது வரைக்கும் என்ன கிடைச்சிருக்குங்கிறது எனக்கு தெரியாது. அப்ப அந்த ஆடிட்டிங் ரிப்போர்ட்ல நீங்க சொல்றது போல திருடி இருக்காரு, திருடின பொருள் கையில இருக்குதுங்க போது ஒரு பொருள் கையில வச்சிருக்கிறனாலே ஒருத்தர் திருடிட்டாருங்கிற அர்த்தம் ஆயிடாது. அப்ப அவருதான் திருடினாருங்கிறதுக்கு ப்ரூஃப் நீங்க ரெடி பண்ணணும். ஓகே, இப்ப அந்த ப்ரூஃப் இல்லாம நீங்க போகும்போது உங்களுடைய கேஸ் ஜெயிக்கிறதுக்கு இல்லாம பலகீனமா பட் ஒரு டிரான்ஸ்பரன்சி கவர்மெண்டோட எல்லாரும் எதிர்பார்க்கிற விஷயம் தானே. ஏன்னா இது முதலமைச்சர் விஜய் சார்ந்த விஷயம் மட்டும் இல்ல, தமிழ்நாடு எக்ஸ்செக்கர் சார்ந்தது. உங்க பணம், என் பணம், மக்கள் பணம், வரி பணம். அப்போ நடந்திருக்கு ஹிட் பண்றீங்க, why not make it public? நான் சொன்னேன்னா அது வேற மாதிரி ஆயிடும்னா ஏன் சொல்லக்கூடாது? people have the right to know. அது என்ன ரைட் டு இன்ஃபர்மேஷன்? அந்த பாயிண்ட்ல ஐ அம் 100% agreeing with you and DMK. அத நான் விக்னேஸ்வரன் கேட்கணும்னு நினைக்கிறேன். விக்னேஸ்வரன் எக்ஸ்பிளைன். ஃபர்ஸ்ட் விஷயம் people have the right to know. ஃபர்ஸ்ட் விஷயம் அண்ணன் சொன்னாரு எஃப்எஸ்எஸ்க்கும் டாஸ்மாக்கும் சம்மந்தம்னு. அதாவது அண்ணன் இப்படி பேசினா தான் எனக்கு ஆச்சரியம். ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாங்கிறது ஒன்றிய அரசோட நிறுவனம். இதில் டாஸ்மாக்கும் அதுவும் லிங்க்டுன்னு அண்ணன் சொல்கிறாருன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அடுத்து இந்த விஷயத்தை பொறுத்தளவில் நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன், உங்கள சார் விட்டுருங்க. இவரை என்ன சொல்றாரு? திமுக ஆதரவாளர் அவர்களெல்லாம் சொல்ல மாட்டார் சார். நீங்க தான் தாவேக்கு ஆதரவாளர் ஆச்சு. நீங்க திமுக ஆதரவாளர் ஒத்துக்குங்க. அவர் தாவேக்கு ஆதரவாளர். நான் கடைசியா சொல்லும் போது என்ன சொன்னாங்கிறது பிரகாஷ் கவனிக்கல. விஜய் அவர்கள் கையில சான்றுகள் இருக்கு, ஆதாரங்கள் இருக்குன்னா ஏன் ஒரு நிமிடம் கூட, ஒரு நொடிப்பொழுது கூட நான் தாமதிக்க கூடாது? விஜய் அவர்கள் கண்டிப்பாக நீங்க என்னத்தை இன்னைக்கு நீங்க சொல்றீங்களோ தப்பு பண்ணவங்க, நீங்க என்னத்தை இப்ப சொல்றீங்களோ அதை தான் எங்க தலைவர் பதவி ஏற்ற அடுத்த செகண்ட் பீப்புள் அட்ரஸ் பண்றப்போ நானும் பண்ண மாட்டேன், என் கூட இருக்கிறவங்களா இருந்தாலும் தப்பு பண்ண விட மாட்டேன், ஏற்கனவே பண்ணவங்களும் விட மாட்டேன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக திரு முன்னாள் பிடபிள்யூடி மினிஸ்டர் ஏவா வேலு அவர்கள் மேல ஜூன் 2026 எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கு. டாஸ்மாக் கேஸ்ல 2020 நம்ம இந்த விவாதத்துல நீங்களே வந்திருக்கீங்க, பேசியிருக்கீங்க, இதெல்லாம் இன் பப்ளிக் டொமைன். அவர் கேட்கிற கேள்வி முடிச்சுக்கிறேன். இந்த எஃப்ஐஆர் ஃபைல் நான் முடிச்சுக்கிறேன் சார். இப்போ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு ப்ரீமினரியா ஒரு பிரைமா ஃபேசி இருக்கிறனால தான் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதை அண்ணா சொன்னார்ல, எனக்கு ஒரு அட்வைஸாக சொன்னார், அதை நானும் அதை வழிமொழிகிறேன். என்னன்னா அந்த கேஸ் நிற்கணும். இப்போ 91-96 கண்ணப்பன் உட்பட பல பேர் மேலே அப்போதைய கலைஞர் போட்டாரு. அதுக்கப்புறம் அவரே லூப்போல் கொடுத்து இன்னைக்கு கட்சியில சேர்த்துக்கிட்டாங்க. அவரை காப்பாத்தி விட்டு கட்சியில சேர்த்துக்கிட்டாங்க. எப்படி விஜயபாஸ்கர்லாம் சேர்ற மாதிரியா? நான் அவர் மேல நாங்க எந்தையும் காப்பாற்ற மாட்டோம், நாங்க காப்பாற்ற மாட்டோம். அவங்க தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அதை எதிர்கொள்வாங்க. நான் முடிச்சுக்கிறேன். கண்ணப்பன் அவர்களை திமுக காப்பாத்தின மாதிரி நாங்க யாரையும் காப்பாற்ற மாட்டோம், உறுதியா காப்பாற்ற மாட்டோம். எங்க தலைவர் யாரையும் தப்பு பண்றவங்க கிட்ட தப்பு பண்றவங்க இல்ல தப்பு பண்ணத நிரூபிக்கப்பட்டவங்க தலைவர் இல்ல. இப்ப எம்ஆர் விஜயபாஸ்கர் மேல டிவிஎஸ் வழக்கு இருக்குல்ல, அதுல என்ன progress ஏதாவது பண்ணிருக்கீங்களா? இந்த கேஸ் பொறுத்தளவுல இல்ல அந்த கேஸ்ல ஏதாவது progress இருக்கா, இருக்க போகுதா? இப்ப திமுக 5 வருஷம் என்ன பண்ணாங்க? 5 வருஷம் அது வாட் அபௌட் நீங்க தூய சக்தி சார், நீங்க என்ன செய்ய போறீங்க கேளுங்க. நான் ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்ல விடுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம்
நாங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கோம். இந்த கேஸ் கண்ணப்ப மாதிரி எஸ் ஆயிடக்கூடாது, தப்பிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி அதுக்கான வலுவான ஆதாரம், அதாவது ஒரு முறைகேடு நடந்திருக்கு சார். அது ப்ராசிக்யூஷன் சார். இல்ல மேக் இட் சார். பப்ளிக். இல்ல ஆடிட் ரிப்போர்ட் நாட்டு மக்களுக்கு சொல்லுங்க சார். நான் புரிஞ்சுக்குங்க. ஒன்னு முறைகேடு நடந்திருக்கு, எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இந்த முறைகேடுனால இவர் பலன் பெற்றார், அதற்கான ஆதாரம் இருக்கு. நீங்க வந்து அதை அனுபவிக்கிறீங்க, இல்ல உங்களுக்கு வேண்டியவங்க இருக்காங்கிறத முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கன்விக்ட் ஆனாங்கன்னா அவங்க ரெட் ஹேண்டடா அதுக்கான அவங்களோட ப்ராப்பர்ட்டியோ இல்லை அவங்க பினாமி ப்ராப்பர்ட்டி ஒரே வீட்டில் தங்கியிருந்தாங்க, சசிகலா பேர்ல வாங்கினாங்க. இந்த மாதிரி அதை வந்து நீங்க ஃப்ரேம் பண்ணி காமிக்கணும். அதற்கான கால அவகாசம் சார். அது வந்து ப்ராசிக்யூஷன் சார். பட் இன்னைக்கு ஒரு நாட்டுல ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு சொல்றீங்க, நிதியமைச்சரும் சொல்றாரு. நீங்க முடிச்சுக்கிறீங்க சார். இன்னும் வந்து நாங்க ஆட்சிக்கு வந்து 100 நாள் தான் இருக்கு. சரி, கண்டிப்பாக 100 நாள்ல 2 முறை சொன்னதுனால தான் இந்த கேள்வி வருது. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பெரிய விஷயங்கள் தமிழகத்தில் நிகழ போகுதுன்னு ஒரு இண்டிகேஷன் தான் அது. ஓகே, நாளைக்கே ஒரு 3 மினிஸ்டர் அரெஸ்ட் ஆனா அன்னைக்கு நீங்க பதறக்கூடாதுல்ல. ஓஹோ, ப்ரிப்பேர் பண்றீங்க நாட்டை. திடீர்னு 3 பேர் அரெஸ்ட் ஆனா நீங்க பதறக்கூடாதுல்ல. அதனால வந்து முன்னாடி நீங்க சொல்லவே இல்லையே. இல்ல, இன்னைக்கு சொல்லும் போது எல்லாரும் உஷாரிக்க மாட்டாங்களா? எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் இஸ் லாஸ்ட். அதாவது சைலண்டா சரண்டர் ஆன மாதிரி தான் இருந்துச்சு, அமைதியா இருந்தது பார்த்தா. இல்ல உங்க லாஜிக் படி அவங்க எல்லாம் உஷாராயி ஆதாரங்கள்லாம் கலைச்சிட மாட்டாங்க. அதெல்லாம் வந்து எல்லாம் பேப்பர் எவிடன்ஸ். அப்ப இப்போ வெளிப்படுத்துறீங்க. இன்னும் சில விஷயங்கள் வர வேண்டிய இருக்கு. ஓஹோ, என்ன விஷயம் வர வேண்டிய இருக்கு? சரியான டயத்துல சரியான இடத்துல அதை எந்த அளவுக்கு வர வேண்டி இருக்குன்னு சொல்றாங்கிறதுக்கு என்கிட்ட ஒரு தியரி இருக்கு சார். அதாவது சதி கோட்பாடு. அமலாக்கத்துறை வந்து செந்தில் பாலாஜிக்கு அகெயின்ஸ்டா ஃபைல் பண்ண கவுண்டர் அஃபிடவிட்ல இருந்த குற்றச்சாட்டுகளை அப்படியே எடுத்துன்னு வந்து எஃப்ஐஆர் ஆக்கியிருக்காங்க. ரைட்டுங்களா? இவங்க கிட்ட ஸ்டஃப்பே கிடையாது, ஃபுல்லாக அமலாக்கத்துறை ஸ்டஃப். அதுக்கப்புறம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் எனக்கு அமலாக்கத்துறையிலேருந்து கிடைக்கிறத நான் சொல்லிடுறேன். அமலாக்கத்துறை கிட்ட போயிட்டு இப்போ சார் நீங்கள் வச்சுருக்க டாக்குமெண்ட்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க, செந்தில் பாலாஜிக்கு எதிராக அந்த டாஸ்மாக் கேஸை வந்து நாங்கள் ஃபர்தராக கொண்டு போனோம், நீங்கள் நிறைய விஷயத்தை எடுத்துட்டீங்க. உதாரணத்துக்கு அங்கேருந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருடைய கன்ஃபெஷன் வாங்கியிருக்காங்க. ரத்தீஷ்ன்றவர் வந்து இந்த மாதிரி போனாருன்னு அவர் வந்து ஹை பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆள், அவரை வந்து கன்ஃபெஷன்லாம் வாங்கியிருக்காங்க. அப்போ முதல்வர் கேளுங்க, அவர் வந்து சொன்னது, விசாகன் ஐஏஎஸ் சொன்னது, நான் என்கிட்ட எல்லாரும் வந்து பேசுவாங்க, அந்த மெசேஜஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க விசாகனோட செல்லேருந்து, என்கிட்ட பேசுவாங்க, நான் அவங்க சொன்ன மாதிரிலாம் செய்யலை, நான் சட்டப்படி செஞ்சேன். இவங்க கிட்ட ஒன்றுமே இல்லை சார். இவங்க கிட்ட எப்படி அந்த கன்க்ளூஷனுக்கு வந்துட முடியும்? கேளுங்க, இதில் வந்து செமிகண்டக்டரில் 397 கோடி ரூபாய் இவங்க கிட்ட மெட்டீரியல் இருக்குது. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் இன்னொன்றில் இவங்ககிட்ட பிரகாஷ் சார், ஐ டோன்ட் ஹேவ் த டீடைல்ஸ். உங்கள்கிட்ட இருக்கலாம், அவர்கிட்ட இருக்கலாம். என்னுடைய கேள்வி, போன கவர்மெண்ட்டு இன்னைக்கு எல்லாரும் நிசப்தமாக உட்கார்ந்தாங்களே, அந்த அரசு பரிசுத்தமான அரசுன்னு நீங்கள் சொல்வீங்களா? போன கவர்மெண்ட்டா? நான் சொல்ல மாட்டேன். நான் எப்படி சொல்லுவேன்? சொல்ல மாட்டாங்களே, நீங்க எப்படி சொல்லுவீங்க? பரிசுத்தமா. அதே மாதிரி இன்னைக்கு இவர் வந்து ரிவீல் பண்றாருல, இது வந்து எதையோ எதிர்பார்த்து பிளாக்மெயில் பண்ற மாதிரி ஒரு விஷயத்தை தெரியல. இல்ல அந்த டீலிங் வந்து அவருக்கு நீங்க இந்த சார்ஜ் வச்சீங்கல்ல, இந்த கேள்வி வரதுக்கு முன்னாடியே ஊழலுக்கு தனி நீதிமன்றம்னு சொல்லி செய்யல அப்படின்னு, அதெல்லாம் ஒரு வெப்பனைசிங் தி சார்ஜ். பிளாக்மெயிலிங்கிற வேர்டு பயன்படுத்தினால அதை சொல்றேன். ஒரு விஷயத்துக்கு நீங்க பிளாக்மெயில் ஆக போறீங்க, ஈல்ட் ஆக போறீங்க, நீங்க இப்பவே ஒத்துக்கிட்டீங்கன்னா நீங்க தப்பு பண்ணதை நீங்களே ஒத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே, பாயிண்ட் நம்பர் 2. அப்படினா முஹாந்திர இருக்கு, தப்பு பண்ணனால பிளாக்மெயில் பண்ணீங்க, இல்லாட்டி ஆனத பார்த்து போன்னு சொல்வாங்க. நான் சொல்றேனே, கேனர் அவர்கள் வந்து நான் முடிச்சுக்கிறேன். கேனர் அவர்கள் மேல நான் குற்றச்சாட்டு, ஏன்னா என் மேல கேனர் அவர்கள் என்ன வந்து கேனர் அவர்கள் அமைச்சரா இருக்க பிளாக்மெயில் பண்ண நான் கவலைப்பட மாட்டேன், ஏன்னா என் பேர்ல எதுவுமே இல்ல. அது மாதிரி கேனர் அவர்களையும் பிளாக்மெயில் கீல்ட் ஆகுறாரு. ஓகே, அதே மாதிரி ஏன் டீல் பேசலாம்ல? நீங்க ஒரு டீலும் கிடையாது. திமுக மன்னர் குடும்பத்தை நிரந்தர வனவாசத்துக்கு அனுப்புவதை நாங்க தமிழக மக்களுக்கு கொடுத்த டீல், அதான் செய்வோம். மனுஷபுத்திரன் சார், இல்ல இந்த ஆர்குமெண்ட்ல நீங்க நல்லா ஒரு விஷயத்த பாருங்க. ஏன் அவங்க வந்து உடனே அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணல, ரெஸ்பாண்ட் பண்ணலங்கிறது திரும்ப திரும்ப எல்லாரும் வந்து இங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்றீங்க. இந்த ஆட்சி வந்ததுல இருந்து சட்டசபையில சட்டம் ஒழுங்கு தொடர்பான பிரச்சனைகள், அதே போல காவிரி பிரச்சனை, மேகதாட்டு பிரச்சனை, இன்னும் வந்து இந்த போதைப் பொருள் பிரச்சனை,
இது எல்லாத்துக்கும் அடுக்கடுக்கான கேள்விகள், அதாவது முதலமைச்சரினுடைய துறை சார்ந்த பொறுப்பு. அதுல எத்தனை கேள்விகளுக்கு முதலமைச்சர் நேரடியாக பதில் சொல்லணும் சொல்லுங்க? எத்தனை கேள்விக்கு எழுந்து பதில் பேசினார்? அப்போ உங்க லாஜிக் படி முதலமைச்சர் அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க எடுத்துக்கணுமா? பதில் வந்தது இல்ல பதில் வந்தது இல்ல அரசு கிட்ட இருந்து. முதலமைச்சர் சொல்லாம இருக்கலாம், அந்த கேள்வி இஸ் லாஜிக்கல். பட் பதில் வந்தது இல்ல அரசு கிட்ட இருந்து. இல்ல பதில், அதாவது உடனே இன்னைக்கு உடனே அவங்க ரியாக்ட் பண்ணலன்ற உடனே குற்றத்தை ஒத்துக்கிட்டாங்கிற ரேஞ்சுக்கு நீங்க பேசிட்டு இருக்கீங்க இல்லையா? ஒவ்வொன்றுக்கும் என்ன பதிலை துறை சார்ந்து பொறுப்புள்ள முதலமைச்சர் சொன்னாரு. அந்த சைலன்ஸ்க்கு பொருள் என்னன்னு சொல்லுங்க. அந்த சைலன்ஸ் அக்செப்டன்ஸா? நான் என்ன சொல்றேன், நான் கவனிச்சேன். அமைதியா இருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தீங்க. நான் சொல்றத கேளுங்க. தொடர் சைலன்ஸ். மீடியாவை மீட் பண்ண மாட்டார். சைலன்ஸ். எங்கேயும் பேச மாட்டார். மாசத்துக்கு ஒரு கூட்டம் எங்கேயாவது, அதுல ஒரு ஒன் மேன் ஷோவா ஏதாவது ஒண்ணு பேச வேண்டியது. இப்ப கூட வெளிப்படுத்த வேண்டிய நேரத்தை வெளிப்படுத்துவேன்னு ஏன் சொல்றாருன்னா, சட்டசபை கூட்டத்தொடர் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்கேயாவது ஒரு மீட்டிங் போட்டு ஒன் மேன் ஷோவா இதை பேசணும், அதை ட்ரெண்ட் பண்ணணும். சட்டசபைக்குள்ள இதை வச்சோம்னா பேசணும்னா கேள்வி கேட்பாங்க, விளக்கம் கொடுப்பாங்க, அதுக்கு பதில் சொல்லணும். அதனால ஏன்னா இங்க அவதூறுகளை பரப்பிட்டு கடந்து போக முடியாது. நம்பர் 1. ரெண்டாவது டாஸ்மாக்கு இல்ல கடந்து போக விட்டுருக்கீங்கல்ல, இது அவதூறு சொல்லி கடந்து ஏன் போக விட்டீங்க சார்? நான் இல்ல ஹரி, நீங்க ஒரு தவறை திரும்ப பண்றீங்க. ஒரு விஷயத்தை தாவேக்காவோ முதலமைச்சரோ பண்ணா அதை பத்தி உங்களுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல? குட் क्वेश्चन. நான் கேக்குறேன், ஒவ்வொரு நாள் வச்ச குற்றச்சாட்டுக்கும் ஒரு நாளாவது முதலமைச்சர் நேரடியா பதில் சொன்னாரா? முதல்ல சொல்லுங்க. ஏன் சைலண்டா இருந்தாரு? இல்ல நான் உங்க கேள்வி ரொம்ப அழகான கேள்வி, இதை முன்னெடுத்து போறதுக்கு கொடுங்க நந்தகுமார் சார். இல்ல நான் உங்கள்கிட்டயே வரேனே, அடுத்து உங்கள்கிட்டயே வரேனே. ஏன்னா நிறைய விஷயங்களை சொன்னாங்க. இல்ல அந்த கேள்வி ரொம்ப அழகான கேள்விங்கிறதுனால நீங்களே என்கேஜ் பண்ணுங்க. நீங்க என்கேஜ் பண்ணுங்க. எந்த அழகான கேள்விக்கு உங்க அபத்தமான பதில சொல்லுவாங்க. நீங்க இல்ல அதுதான் விவாதம். அது அபத்தமா தான் எக்ஸ்போஸ் ஆகும். நான் ஆர்குமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண விடுங்க தயவு செஞ்சு. இன்னொரு விஷயம் நீங்க ஒரு எஃப்ஐஆர் பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி மேலேயோ தலைவர்கள் மேலேயோ ஆட்சி மாறுறப்போ எந்த எஃப்ஐஆர் வேணாலும் போடப்படலாம். அது விசாரணையில இருக்கு. அதை என்னமோ ஊழல் நடந்துருச்சு, அதுக்கு ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு கூட இருந்து பார்த்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி இருக்க விசாரணைகள் இருந்து ஆர்குமெண்ட்ல இருந்து ஏன் இன்னைக்கு அமலாக்கத்துறை போடக்கூடிய வழக்குகள் அதுல 5% கூட அவங்களால ப்ரூவ் பண்ண முடியலங்கிறதா இன்னைக்கு இருக்க யதார்த்தம். எத்தனை பேரை பனிஷ் பண்ணாங்க? அடைச்சு வச்சவங்க எல்லாம் நிரபராதிக்கு வந்தாங்களா இல்லையா? இவங்க பாத்தீங்கன்னா ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்களா? எஃப்ஐஆர் போட்டோம்னா அவங்க எல்லாம் குற்றவாளி ஆயிடுவாங்களா? உடனே ஊழல்னு பேசுவாங்களா? என்ன லாஜிக் இருக்கிறதுக்கு அடிப்படையில் ஒரு எஃப்ஐஆர்? வெரி குட் क्वेश्चन. இவங்க 100 நாள் ஆயிருக்கு. நீங்க 5 வருஷம் இருந்தீங்கல்ல சார், நீங்க எவ்வளவு பேரை கன்விக்ட் பண்ணீங்க டிவிஎஸ்சி மூலமா? சார் அது எல்லாமே நீதித்துறையினுடைய ப்ராசஸ்ல இருக்கு. இப்ப இவங்களுக்கு எஃப்ஐஆர் போட்ட உடனே நிரூபிச்சணுமா சார்? ஆமா சார், ஜெயலலிதா வழக்குல 20 வருஷம் வச்சு தண்டனை வந்துச்சு சார். ஆமா சார். இப்ப இவங்க உடனே நிரூபிச்சணுமா 100 நாள்ல? இல்ல நான் என்ன கேட்டேன்னா நிரூபிக்கட்டும். நான் இன்னொன்னு என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டாஸ்மாக் இதை பத்தி பேசுறீங்க. நீங்க 5 வருஷம் ஏன் நிரூபிக்கல? நீதித்துறைங்கறீங்க. 100 நாள்ல ஏன் நிரூபிக்கல? நீங்களே தான் கேக்குறீங்க. நாங்க வழக்குகளை பதிவு பண்றோம், விசாரணை நடத்துறோம், நீதிமன்றத்தில் விசாரணை இருக்கு. ஏன் ஜெயலலிதா வழக்கு 20 வருஷம் பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட கேக்குறீங்க நீங்க? சார் நாங்க தான் சார் அந்த வழக்கை போட்டோம், நாங்க தான் நடத்தணும். ஏன் 5 வருஷத்துல ஜெயலலிதா தண்டனை கொடுக்குன்னு கேட்பீங்களா நீங்க? கேட்க முடியாது. யூ ஆர் ரைட். பட் இவங்களும் கேட்க முடியாது இல்ல? பை தி சேம் லாஜிக். சார் ஒரே ஒரு நிமிஷம். நான் இன்னும் என்ன கேட்டீங்கன்னா, அந்த டாஸ்மாக் விஷயத்துல டாஸ்மாகினுடைய மேலாண்மை இயக்குனர் நந்தகுமார் தான் அந்த விஷயத்துல தடை போட்டது பாத்தீங்கன்னா அவர் ஒரு அறிக்கையா கொடுக்குறாரு. இவங்க டாஸ்மாக் அதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறாங்க. ஓவர் நைட் ஒரு நாள்ல தடை விதிக்கப்பட்டது. அதுக்கு பின்னாடி என்ன பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த மதுரைகள் பாத்தீங்கன்னா தரமானதுன்னு எந்த நீதிமன்றத்தால உத்தரவு வழங்கப்பட்டுச்சு? நந்தகுமார் சொல்வது பச்சை போய். அதை மறுக்கிறதுக்காக தான் அவர் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. உனக்கு ஒண்ணும் தெரியலன்னு பச்சை போய் சொல்ற எல்லாருமே இதை பண்ணுவாங்க. எந்த நீதிமன்றம் எங்க அந்த தடை விலக்குச்சு? எங்க சொல்லிட்டு நந்தகுமார் சார், உங்கள்கிட்ட இந்த பகுதி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். மனுஷ் கேட்ட கேள்வி தான். இப்போ இதற்கு முன்னாடி இப்போ நான் திமுகவுடைய நிசப்தத்தை கேள்வியாக கேட்கும்போது முதலமைச்சர் அவருடைய துறை சார்ந்த விஷயங்களுக்கு பதில் சொல்லாமல் இருக்கிறாரு. முதலமைச்சருடைய துறைக்கு மந்திரிகள் பதில் சொன்ன முன்னுதாரணங்கள் உண்டு. ஆனால் when it comes to law and order, CMs have always taken the debate heads on. பட் ஆனால் அந்த மரபு இன்னைக்கு மாறி போயிருக்கிறதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது விவாதத்துக்குரியது இல்லையா? அது பிரச்சனைக்குரியது இல்லையா? இல்ல, நம்ம இந்த லா அண்ட் ஆர்டர், கிரைம் அகெயின்ஸ்ட் உமன், போக்சோ கேசஸ், இதெல்லாம் நம்பர் ஸ்பீக்ஸ் ஆன் இட்ஸ் ஓன்.
இப்ப போன தடவை திமுக ஆட்சியில் இருக்கும்போதே அன்றைக்கு சமூக நலத்துறை அமைச்சர் அம்மையார் கீதா ஜீவன் அவர்கள் வந்து 6999 போக்சோ வழக்குகளுக்கு 104 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கொடுத்தோன்னு சொன்னாங்க. அப்போ 6999 12 மாசத்தால வகுத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 583 போக்சோ வழக்குகள். சராசரியா ஒரு நாளைக்கு 19 போக்சோ வழக்குகள் ஒரு நாளைக்கு திமுக ஆட்சியில நடந்துச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடியது திமுக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை என்ன 100 நாள்ல 188 வழக்குகள். இது குறைஞ்சிருக்குங்கிறது திமுகக்கு தெரியாதா? குட் நல்ல விஷயம், நல்ல விஷயம். அது முதலமைச்சர் அட்ரஸ் பண்ணலாம்ல, ஏன் வெவ்வேறு மந்திரிகள் பேசுறாங்க? அதாவது ஒரு ட்ரிவியலான சப்ஜெக்ட். ஏன்னா திமுக how is law and order trivial? How is law and order trivial? அது law and order trivial இல்லங்கிறதுனால தான் முதலமைச்சர்கள் உள்துறை வச்சிட்டு இருக்காங்க. Hari, please hold on. I am not saying law and order is trivial. These numbers are very trivial and very evident to the public. இல்ல சார், கோயம்புத்தூர் மாணவன் சம்பந்தமோ இல்ல நேத்திக்கு கவன ஈர்ப்பு தீர்மானங்கள்லாம் லா அண்ட் ஆர்டர்ல வரும்போது ஏன் வந்து காலையில எல்லா தலைவர்களும் அவையில பிரசன்டா இருந்து பேசுறாங்க? ஏன்னா அது முக்கியத்துவம் வாய்ந்தது. பட் இது தமிழ்நாடோட கஷ்டம் பார்ப்போமே, நம்ம ஸ்டாண்டர்டோனா பார்க்க வேண்டாம். செல்வி ஜெயலலிதாவோ, மு.க. ஸ்டாலினோ, எடப்பாடி பழனிசாமியோ, ஓ பன்னீர்செல்வமோ, all his predecessors, when it comes to law and order, they have answered. அந்த மரபு ஏன் மாறுது? இல்ல, இப்போ நமக்கு அதைத்தான் சொல்ல வரேன். இன்னைக்கு முதலமைச்சர் பேசணுமா பேசக்கூடாதாங்கிறது இல்ல. முதலமைச்சர் தாராளமா பேசலாம். ஆனா இன்னைக்கு இந்த நம்பர் எல்லாமே பப்ளிக் டொமைன்ல இருக்கு. ஜெயலலிதா காலத்துல அப்படிதானே தெரிஞ்ச நம்பர் இன்னைக்கு திமுகவுக்கு தெரியாதா? அவங்க பீரியட்ல எவ்வளவு கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ டாக்குமெண்ட் பப்ளிக் டொமைன்ல இருக்கு. அதனால பதில் சொல்லாம இருக்காங்களா? சீஃப் மினிஸ்டர் சொல்லாம இருக்காங்கன்னு இல்ல. இன்னைக்கும் நம்மளுடைய இது என்னன்னா, இன்னைக்கு திமுகவுல இருந்ததை விட இன்னைக்கு போக்சோ வழக்குகள், பெண்களுக்கு எதிரான குற்றங்களுடைய வழக்குகளா தேர்ட் வந்து இன்னைக்கு குறைஞ்சிருக்கு. ஆனாலும் இது வந்து எக்ஸாக்ட்லி அப்போ ஒரு லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் வரும்போது, கவன ஈர்ப்பு தீர்மானம் வரும்போது எல்லா தலைவர்களும் பேசும்போது முதலமைச்சர் பேசணுங்கிறது இம்பெரேட்டிவ் இல்லையா? பிகாஸ் தட்ஸ் தி கஸ்டம். கட்டாயமா அதுல நான் எந்த இடத்துலயுமே இன்னைக்கு சிஎம் இதுக்கெல்லாம் பேச வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லவே இல்லை. நான் சொல்றது நம்பர் எவிடென்டா இருக்கு. இவங்க வைக்கக்கூடிய அலிகேஷன்ஸ் கூட நீங்க நம்பரை எடுங்க. அதே வந்து கரஸ்பாண்டிங் பீரியட்ல டிஎம்கே பீரியட்ல எவ்வளவு நம்பர் கம்பேர் பண்ணுங்க. comparatively current in these first 100 days far better scenario. Okay. But நம்மள மாதிரி ஆட்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா இதுவும் இல்லாம போகணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு கேஸ்ல வந்து இன்னைக்கு காவல்துறையில தகவல் கொடுத்தா அந்த காவல்துறைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தகவல் அவங்க கிட்ட போகுதுங்கிறது வந்து எந்த ஆட்சியிலுமே ஏற்புடையது இல்ல. அடுத்தது இப்ப மனுஷபுத்திரர் வந்து 2 பாயிண்ட் சொன்னாரு. ஒண்ணு வந்து ஜே அவங்க அம்மையார் மேல நாங்க தான் வழக்கு போட்டோம். அதே தவறு முதல்ல வழக்கு போட்டது சுப்பிரமணிய சுவாமி. அவரு வந்து பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட்ல போட்டதுக்கு அப்புறம் 4 நாள் கழிச்சு தான் திமுக போய் இது ஃபர்ஸ்ட் கிளாரிஃபிகேஷன். இரண்டாவது கிளாரிஃபிகேஷன் எஃப்எஸ்எஸ்ஏ ஹோல்ட் ஆன் நீங்க போய் பேசிக்கிட்டே இருக்காதீங்க. நம்ம நீங்க பேசுறப்பெல்லாம் உடைச்சு மக்களுக்கு உண்மையை சொல்றதா நம்மளோட கடமையா வச்சிருக்கோம். அப்போ சுப்பிரமணிய சுவாமி தான் இதுக்கு வந்து பிரச்சனை இல்ல. தட்ஸ் நாட் தி பாயிண்ட். ஹோல்ட் ஆன் மனுஷபுத்திரன் பதற வேண்டாம். ஹோல்ட் ஆன் லிசன் டு மீ. அதே மாதிரி இன்னைக்கு டாஸ்மாக்குக்கும் எஃப்எஸ்எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் நான் பேசும்போதே சொன்னேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என்ட்ரிகா வந்து அவுட் ஆஃப் த கோர்ட். பட் மத்திய பிரதேஷ்லயும் மும்பை ஹைகோர்ட்லயும் மத்திய பிரதேஷ்ல வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி கோர்ட்டுக்கு போய் they got remedy. பாம்பே ஹைகோர்ட்ல யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் அண்ட் மோகன் மீக்கன் இந்த 2 கம்பெனியும் கோர்ட்டுக்கு போய் they got the remedy. Based on those remedies FSSAI வந்து blanket ban ரிமூவ் பண்ணிட்டு இந்த beverage manufacturers 30 days அந்த இதுக்கு அப்புறம் 30 days இம்ப்ரூவ்மென்ட் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. ஓகே சார், இதுதான் ஃபர்தர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். பாயிண்ட் டேக்கன் சார். இந்த பிளாங்கெட் பேனை கொடுக்கிறது FSSAI இந்த அடாப்ட் பண்ண வேண்டியது ஒவ்வொரு மாநில அரசாங்கத்துடைய கடமை. ஓகே, பாயிண்ட் டேக்கன். FSSAI வந்து அந்த பிளாங்கெட் பேனை வந்து ரெவகேஷன் பண்ணும்போது அதையும் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது மாநிலத்துடைய கடமை. இப்ப பிரகாஷும் மனுஷபுத்திரனும் பேசுறத பார்த்தா தாவேக அரசாங்கமே வந்து இந்த என்ட்ரிகா மேல வந்து அவங்க நேரத்தை பயிரணும். நீங்க நிறுத்துங்க மனுஷபுத்திரன், நீங்க நிறுத்துங்க.
நீங்க தெரியும் சார் உங்களை பத்தி இல்ல பர்சனலா போட்டாங்க. எல்லா சேனல்லையுமே சரி ஓகே ஓகே நந்தகுமார் சார், பாயிண்ட் வெல் டேக்கன். பாயிண்ட் வெல் டேக்கன் நந்தகுமார் சார். நேரத்தை பயிரணும். இல்ல சூர்யா இன்னும் பேசவே இல்லை. ஓகே மனுஷர் முடிச்சிருக்க சுருக்கமா. இல்லதான் மனுஷர் ப்ளீஸ். ஓகே மனுஷர் சுருக்கமா ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். அதாவது இந்த ஆட்சி ஏன் வாக்குறுதிகளை நிறைவேற்றல, ஏன் பாத்தீங்கன்னா கொடுத்த கமிட்மெண்ட் எதையும் நிறைவேற்றலைன்னா நாங்க இப்பதானே ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். நாங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா நீங்க அதுக்குள்ள 100 நாளைக்குள்ள இதெல்லாம் கேக்குறீங்க, 2 மாசத்துக்குள்ள இதெல்லாம் கேக்குறீங்க அப்படின்னு கேக்குறீங்க. அதுவே பாத்தீங்கன்னா இதே 100 நாளைக்குள்ளார நாங்க ஊழலை ஒழிச்சிட்டோம், நாங்க லஞ்சலாவணியத்தை ஒழிச்சிட்டோம், குற்றங்களை குறைச்சிட்டோம் அப்படின்னு கிளைமும் பண்றீங்க. 100 நாள்ல உங்களால இப்ப கிளைம் பண்ற நீங்க ஏன் மத்த விஷயங்களை பண்ண முடியல? அப்போ குறை சொன்னா மட்டும் நாங்க இப்பதானே வந்திருக்கோம், அரசியல் புதுசா வந்திருக்கோம் அப்படின்னு சாஞ்சாப்பு. அதே ஏதாவது ஒரு கிரெடிட்டை ஃபேக்கா எடுக்கணும்னா உலகே ஒளிஞ்சிருச்சு, எல்லாம் ஒளிஞ்சிருச்சுன்னு அப்போ அளவு கூட உங்களுக்கு அதாவது ஒரு நிர்வாகத்துல டிசிஷன் மேக்கிங்கில் ஊழல் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஆன் த பேப்பர் தெரியும். அது நம்ம உடனடியாக இப்போ நம்ம டெண்டர் விடுறோம்னா அதில் திமுகவினர் ஒரு இயல்பாக அதை நார்மலைஸாக 30% வாங்கிட்டு இருந்து நம்ம இன்னைக்கு வாங்கலை. அதுக்கும் ஒரு ப்ராசஸில் சில விஷயங்கள் நடக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால நிர்வாகத்தில் இந்த திமுகவினருக்கு தெரிஞ்சும் அதாவது ஆட்சி இழந்த பரிதாபத்தில் ஒரு விரக்தியில் அவங்க பேசுகிறாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். கண்டிப்பாக திமுகவை சேர்ந்த அதாவது திமுகவின் தேர்தல் வாக்குறுதி 21 என்ன சொல்லுதுன்னா அதிமுக முன்னாள் அமைச்சர்களை சிறப்பு நீதிமன்றமும் உள்ள தள்ளுவோன்ட்டு. ஆனால் உறுதியாக நினச்சிங்க சிறப்பு நீதிமன்றம் தேவையில்லை, தரவான ஆதாரத்தங்களோட திமுக மன்னர் குடும்பத்தையும் அந்த மன்னர் குடும்பத்தில் இருக்க முன்னாள் மட்டும் அதிமுக கிடையாது. அதுல அவங்க சொன்னாங்க திமுக மன்னர் குடும்பமும் திமுக மன்னர் குடும்ப அமைச்சர்களும் பண்ண ஊழல் ஒன்றை தப்பிக்க முடியாது. முதல்வர் சொன்ன மாதிரி தரவான ஆதாரத்தோட நீங்க கன்விக்ட் ஆவீங்க. எழுதி வச்சுங்க. பொன்முடி மாதிரி திமுகவின் முன்னாள் அமைச்சர் கே நேரு, செந்தில் பாலாஜி, ஏவா வேலு போன்றவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் கன்விக்ட் ஆவாங்க. ஓகே, அது நீங்க அதுக்கு முன்னாடி இருந்தவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? அதையும் பார்ப்பீங்களா? கண்டிப்பாக யார் தப்புனாலும் நடவடிக்கை எடுக்கும். சரி, பாயிண்ட் டேக்கன். சூர்யா, இதில் இப்போ நம்ம பார்க்குறோம், முதலமைச்சர் சொல்கிறாரு நான் ஏன் பேசலை அப்படின்னு, இடைத்தேர்தல்லாம் வருது இல்லை அப்படிங்கிறார். அது ஹவுஸ் இட், அது குட் பொலிட்டிக்கல் ரிட்டாரிக், பட் ஆர் யூ கன்வின்ஸ்ட்? தமிழக சட்டமன்றத்தில் நான் பேசுனா நீங்கள் மேலும் தோப்பீங்கன்னு ஒரு அர்த்தத்தில் கிண்டலாக அவர் சொல்கிறாருங்கிறது இட்ஸ் நாட் த லீஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த அசம்பிளி. இந்த அசம்பிளியில் என்னென்னலாம் நடந்தது, எவ்வளோ கேவலமாக பேசினாங்க, புடவை பிடிச்சி இருக்கிற வரைக்கும் இந்த அசம்பிளியில் நடந்திருக்கு. அதை கம்பேர் பண்ணிட்டு அவர் கிண்டலாக ஸ்லேடியாக ஒரு வார்த்தை சொல்கிறாருங்கிறது ஒரு பெரிய விஷயமா நம்ம ஆர்குமெண்ட்டாக ஆக்க தேவையில்லை. நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா, கடந்த ஒரு 5 வருஷத்தில் மட்டுமே பல்வேறு ஊழல்களோட எல்லாம் கிளைம் தான், ப்ரூவ் ஆகலாம் நிறைய விஷயங்கள். சிலர் அரெஸ்ட் ஆகிருக்காங்க, கிளைம் ப்ரூவ் ஆகிருக்கு, மிச்சம் ப்ரூவ் ஆகலை. கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் கோடி அளவுக்கு 5 ஆண்டுக்கு சேர்ந்து 6 லட்சம் கோடி அளவுக்கு ஊழல் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. தாவேகா அரசுக்கு நம்ம கேட்குற ரெக்வஸ்ட் என்னென்னா, தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கான அந்த கடன் தள்ளுபடியை 6000 கோடி ரூபாயாக அது இருக்கிறத அது 12,000 கோடி சேர்த்து, சார் விவசாயிகளை பத்தி பேசுற ஒரு 30 செகண்ட் கொடுத்தீங்கன்னா எல்லாரும் நன்றியோட இருக்கும். இல்ல 30 செகண்ட் நீங்க எந்த சண்டை போடலாம், விவசாயிகளுக்கு மட்டும் 30 செகண்ட் கொடுத்துட்டு நீங்க சண்டை போடலாம். 6000 கோடி ரூபாய் தான் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். அது விவசாயிகளுக்காக பல லட்சம் கோடி, பல ஆயிரம் கோடி ஊழல்கள் நடக்கக்கூடிய ஒரு நாட்டில், கடனும் லட்சக்கணக்கில் வாங்கி செலவு பண்ற நாட்டில் ஒரு 12,000 கோடி விவசாயிகளுக்காக கொடுங்கன்னு முனைவர் சௌமியா அன்புமணி கேட்டாங்க. இந்த எல்லா ஊழல்களையும் பார்க்கக்கூடிய மக்கள், குறிப்பாக விவசாயிகளுக்கு லேசாக ஒரு வைத்தறிச்சல் இருக்கும். 1000 கோடி அடிக்கிறாங்களே, எல்லா கட்சியும் பொதுவாகவே எடுத்து வச்சுங்க, யாரும் குறிப்பிட்டு நான் சொல்ல விரும்பல. இப்போ பார்க்கக்கூடியது நம்ம நேர்மையாக உழைக்கிறோம். ஒரு 500, 1000, 50,000, 1 லட்சம் கடனை தள்ளுபடி பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அதனால ஒரு ரெக்வஸ்ட் அதை வச்சுக்கிறோம். அதையும் தாண்டி என்னன்னா, சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், இது பேசின விஷயங்கள்லாம் நீ சொல்றாங்க இல்லையா, இது எல்லாத்துக்கும் முதல்ல இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு சின்ன நன்றியை சொல்லணும். ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகள் பேசும்போது லைவ்லாம் ரேண்டமாக கட் ஆகிற சூழல் இல்லாமல் எல்லாரும் பேசுறது இன்னைக்கு எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு சாலிடான ஒரு டெலிவரி இன்னைக்கு சட்டமன்ற லைவாக நடந்துகிட்டு இருக்கு. அதோட சேர்த்து
திமுக அரசாங்கம் இதை பத்தி குறை சொல்றதுக்கு, சட்டமன்றத்தை பத்தி சொல்றதுக்கு தகுதியே கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டோட வரலாற்றிலேயே லீஸ்ட் நம்பர் ஆஃப் டேஸ், குறைந்தபட்ச ஒர்க்கிங் டேஸ் வச்சு இந்த சட்டமன்றத்தை ரன் பண்ணது திமுக தான். உங்க கூட்டணியான அதிமுக அப்படி இருந்துச்சு? இல்ல அவங்க தேர் மோர் தென் திஸ் அண்ட் இதுல இருந்தாங்க. இதுல முக்கியமான இது கொரோனா பீரியட்ல இருந்துமே their numbers are much better. அவங்க 35 நாள் ஆவரேஜ் மெயின்டெய்ன் பண்ணாங்க. கிட்டத்தட்ட அதே ரேஞ்சில தான் 35 நாள் ஆவரேஜ் மெயின்டெய்ன் பண்ணாங்க. இவங்க 31 நாள் மெயின்டெய்ன் பண்ணிருக்காங்க. they had corona. 2 வருஷத்துக்கு மேல கொரோனா இருந்துச்சு. இவங்க கொரோனா இல்லாமலே இந்த ஆவரேஜ் தான் மெயின்டெய்ன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளைண்ட். சோ அதனால என்ன சொல்றேன்னா, இது உங்கள்ட்ட இது தப்பாவே சொல்லவே. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. இல்ல அடிஷனல் இன்னொரு விஷயம் சொல்றாங்க. தாவேக அரசு வந்து தாவேக கூட்டணிக்கு போயிட்டீங்களா? எவ்வளவு நாங்க விமர்சனம் பண்றோம். தாவேக அரசு இந்த வாரத்துல நான் விமர்சனம் பார்க்கல. கேளுங்க, டாஸ்மாக்கு தாவேக அரசு மொபைல் ஆப் கொடுத்திருக்காங்கங்கிறது தவறு. இட் இஸ் அகைன்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் கேஸ் போடுறது பாமக. சரி, அதனால நாங்க விமர்சனம் பண்ணவே நிறுத்த மாட்டோம். ஆனா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிடுறேன். தமிழக அரசு இடி கிட்ட வந்து டாக்குமெண்ட் கேக்குது, தமிழக அரசு கிட்ட வந்து சப்போர்ட் கேக்குது, ப்ரூஃப் கேக்குது அப்படிங்கறத ஒரு தவறுங்கிற மாதிரி மனுஷபுத்திரன் உட்பட எல்லாருமே சொல்றாங்க. மனுஷபுத்திரன் மாதிரி ஆட்களுக்கு நான் என்ன கொஸ்டின் கேக்குறேன்னா, ஒரு அரசு தமிழக அரசு தன்னோட விசாரணையோட சேர்த்து கூடுதலா ஒரு ஆதாரம் வரணுங்கிறனால இடி கிட்ட ஆதாரத்தை கொடுங்க, எங்க கிட்ட இருக்க ஆதாரத்தோட ஷேர் பண்ணிக்கறங்கறது என்ன பிரச்சனை? அதுல நீங்க ஏன் பதட்டப்படுறீங்க? இல்லனாலும் எங்க முதலாளிங்க இருங்க. அப்படி வந்து நீங்க சொல்றது காவல்துறையும் உளவுத்துறையும் டிவிஎஸ் உட்பட அரசோட துறைகளை கடுமையா உழைக்க கூட அதிகாரிகளை மட்டம் தட்டுற வேலை. இந்த 60 வருஷமா இருக்கக்கூடிய மெஷினரி எல்லாம் 100 நாள்ல யாரும் மாத்தல. நீங்க அதனால நீங்க பதட்டப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. அதனால நீங்க வந்து அதனால அமைச்சர்கள் சட்டமன்றத்தை அவ்வளவு அமைதியா இருந்தாங்க. ஏன் தமிழ்நாட்டுக்கு இந்த சர்டிபிகேட் கொடுக்குறீங்கன்னு? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரே ஒரு சின்ன எல்லா டிஸ்கஷனையும் சேர்த்து ஒன்று சார். ஏன் இன்னைக்கு சிஎம் பேசினார் தெரியுங்களா? அன்னைக்கு வந்து பார்ட்டி ஃபண்டுன்னு பேசினப்போ வந்து எகிர்னது வந்து உதயநிதி. இன்னைக்கு அவர் பேசும்போது உதயநிதி இல்லை. ஒன்று. ரெண்டாவது இல்ல, யாரு வர வேணாம்னு சொன்னது? he was not there. நாங்க ஒண்ணும் சொல்லலையே வர வேணாம் சார். ரைட். ஆனா பிரகாஷ் சார் உங்கள்ட்ட அவரே ஆப்ஷன் வந்தாரு. அவரே இல்ல மனுஷபுத்திரன் சார் ஒத்துக்க மாட்டாரு. மனுஷபுத்திரன் சார் ஒத்துக்க மாட்டாரு. ஆனா இன்னைக்கு சரி மனுஷபுத்திரன் சார், பிரகாஷ் சார் தான் பேச விடுவோம். இன்னைக்கு எதிர் வரிசையில திராவிட முன்னேற்ற கழகம் அவங்கள வந்து ஆளுங்கட்சியை சேலஞ்ச் பண்ணதா இன்னைக்கு ஒரு உதாரணத்தை ஒருத்தர் சொல்றாரு. இன்னைக்கு வந்து நிதியமைச்சர் வந்து எகிரும் போது கூட இல்ல சும்மா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இன்னைக்கு வந்து ஒரு சண்டமாரதம் செய்யக்கூடிய கட்சி, ஒரு அக்ரெசிவ் அப்போசிஷன் சொல்லக்கூடிய அந்த பழைய திமுக அவங்களால பார்க்க முடியுதா? கண்டிப்பா இல்ல. திமுக பழைய திமுகவாகவே இல்லை. ரகுமான் கானும் சுப்புவும் சட்டமன்றத்தில் பகிரங்கமாக எம்ஜிஆரை சேலஞ்ச் பண்ண திமுக இன்னைக்கு இல்லை. ஏவாவேலுவும் KN நேருவும் பேசுறது இல்லை. அதில் எக்ஸெப்ஷன் வந்து ஒரே ஒரு ஆள் தான் உதயநிதி. உதயநிதியை தவிர அங்க வந்து பேசுறதுக்கான ஆளே கிடையாது. இவங்கெல்லாம் பேசுறது இப்ப புதுசா வந்து ஓபிஎஸ் ஸ்கோர் பண்றாரு. அந்த ஓபிஎஸ் எம்எஸ் ஸ்கோரிங். சூரியனை வந்து சேட்டலைட்டால கூட நெருங்க முடியாது, சூரியனுக்கு வேர்த்ததுன்னும் போது சூரியனை சேட்டலைட்டால கூட நெருங்க முடியாதுன்னு சொன்னவர் ஓபிஎஸ். இதை வச்சு ஸ்லாய்க்கிறீங்களா? ஆமா, அந்த மாதிரி ஓபிஎஸோட ஸ்கோரிங் கூட ஏவா வேலு கிட்ட இல்ல, KN நேரு கிட்ட இல்ல, உதயநிதி கிட்ட இருக்கு. இன்னைக்கு உதயநிதி இல்லாதனாலதான் சிஎம் மேய்ச்சி நின்னே பேசினாரு. யாரோ ஒரு ஆப்ஷன் ரைட்டுங்களா? இன்னொரு ஆப்சென்ட் ஆகணும். அவர் ஆப்சென்ட் ஆனாரு. அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க இல்லைங்க போட்டு எங்களை குறை சொல்றீங்க. 40 குவாரி வந்து விஜயபாஸ்கர் சொல்லுங்க. இதுக்கு பதில் சொல்லுங்க. சாரி சார். இல்ல சார், சட்டம் ஒழுங்கு தொடர்பான மானிய கவர்னர் போகும்போது ஏன் சிஎம் ஆப்சென்ட் ஆனாரு? இவர் என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? உதயநிதி அவர்கள் வரலனாலதான் நீங்க பேசினாருன்னு சொன்னாங்க. கரெக்ட். இன்னைக்கு அவர் ஆப்ஷனாக நாங்க சொல்லலையே. வேலிட் क्वेश्चन. நேத்திக்கு சட்டம் ஒழுங்கு தொடர்பா எல்லா கட்சிகளும் கோவை மாணவன் விவகாரமாகட்டும் மத்ததெல்லாம் பேசுறாங்க. அது சிஎம் உடைய இலாக்கா இல்லையா? அப்ப why was he absent? ஆனா மனுஷபுத்திரன் அவர் பெயில் வாங்கிட்டாருங்க. ஆதவர்ஜுனா கிட்ட பெயில் அவை குறிப்பில நிக்கிறேன். சரிங்க. ரைட்டுங்க. அதுக்குள்ள எல்லாம் பெயில் வாங்க வேண்டியிருக்கும். பாத்துக்கங்க. அது நான் ரெடியா இருக்கேன். இதெல்லாம் மிரட்டாதீங்க. அதெல்லாம் பாரு ஓபன் மிரட்டலையே. இங்கே அரங்க சம்பந்தமே இல்லாம பெயில்னு வார்டு யூஸ் பண்ணா ஓகே. அவை குறிப்பில நிக்க முன்ஜாமீன் வாங்கிட்டேன். பட் அத ஒத்துக்கணும்ல. இப்ப நீங்க இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர், நீங்க வந்து ஸ்பீக்கரே அவை குறிப்பில நிக்கிறாங்கன்னு சொல்லி தாவேகா மந்திரிகளை
திமுகவினர்லாம் கிண்டல் பண்றாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி அமைச்சர்கள் பேசுவதை அவை குறிப்பிலிருந்து நீக்கக்கூடிய ஸ்பீக்கர் நடைமுறையை எவ்வளவு பார்த்துருக்கோம். கிடையாது. ஜேசிடி பிரபாகரன் மேபி பிடிஆர் பழனிவேல் ராஜன் காலத்துல பிரபாகரன் ஹேட்ஸ் ஆஃப். ஒண்ணே ஒண்ணு as a ஸ்பீக்கர்ல இந்த கவர்மெண்ட் வந்ததுல ஸ்கோர் பண்ணது முதல்வர் கிடையாது, ஆதவ் அர்ஜுனா கிடையாது, வசிஷ்டர் வாயால ஜேசிடி பிரபாகரன். எங்க கிறிஸ்டோபர் ஜேசிடி பிரபாகரன் தான். எங்க ஓகே ஒரே ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சிருங்க. நான் முடிச்சிடுறேன். எல்லாரோட அதாவது 40 குவாரிங்க விஜயபாஸ்கர், 40 குவாரி இன்னைக்கும் புதுக்கோட்டையில ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஏன் திமுக ஆட்சியில ஃபங்க்ஷன் ஆச்சு? திமுக ஆட்சியிலையும் ஃபங்க்ஷன் ஆச்சு. எப்படி ஆச்சு? அது அதேதான். இந்த ஆட்சிக்கும் அந்த ஆட்சிக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அந்த விஜயபாஸ்கர் இங்க கட்சி மாறி வந்து இவங்க வந்து ஊழலை ஒழிக்க போறாங்களா? இறுதி நான் உங்கள்கிட்ட யூ வில் ஹேவ் தி லாஸ்ட் ஒரே ஒரு விஷயம், இந்த சட்டசபை மேட்டர் மட்டும், இந்த சபாநாயகர் மேட்டர் விடுறோம். நான் உண்மையிலேயே எங்க ராதாபுரம் எம்எல்ஏ கிறிஸ்டோபரனுக்கு நன்றி சொல்றேன். அவர் வந்து சபாநாயகர் மாதிரி இல்ல, டீஸ் பண்ற மாதிரி எதிர்க்கட்சி யார் பேசுற டீஸ் பண்ணாரு. ஆனா எங்க சபாநாயகர் கண்ணியத்தோட அவை நடத்துறாரு. இதுதான் தாவேகாக்கும் திமுக டிஃபரன்ஸ். அவர் ஆளுங்கட்சியாவே இருந்தாரு, ஆளுங்கட்சி உறுப்பினராக யாரு சபாநாயகர் டீஸ் பண்ணாருன்னு சொல்றேன். சபாநாயகருக்கான கண்ணியமே இல்ல. ஓகே, நான் அதுக்காண்டி தான் எக்ஸ்எம்எல்ஏவா இருக்காரு. ஓகே நந்தகுமார், சரி நான் ரொம்ப நேரம் குறைவா இருக்கு, அடுத்த நிகழ்ச்சிக்கான டைம் வந்தாச்சு, அதனால 20 வினாடிகள் எல்லாருக்கும் ரொம்ப சுருக்கமா. நந்தகுமார் சார் நீங்க தொடங்கி சுருக்கமா 20 seconds. என்னைய பொறுத்த வரைக்கும் எப்பயுமே எந்த ஒரு அரசாங்கம் வந்தாலும் நான் அது பல இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன், இப்பயும் திருப்பி பதிவு பண்றேன். எந்த ஆட்சி மாறி வந்தாலும் முதல் ஒரு வருஷம் அந்த ஆட்சியினுடைய வேலை முந்தின வருஷத்துல நடந்த கொண்டு வந்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியதுதான் அந்த முதல் ஒரு வருஷத்து வேலையா இருக்கணும். அது வந்து கட்சி பாராபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஐயா ஜேசிடி பிரபாகர் அவர்களுக்கு வந்து உண்மையாலுமே ராயல் சல்யூட், அட்டகாசமா நடத்துறாரு. ஆனா இந்த அளவுக்கு அவர் நடுநிலைமையோட செயல்படுற அளவுக்கு ஃப்ரீடம் வந்து ஐயா முதல்வர் விஜய் அவர்கள் அவருடைய பதவிக்கு உண்டான அத்தனை ஃப்ரீடமும் சப்போர்ட்டும் கொடுக்கறனாலதான் இது அவர்னால அங்க எக்ஸிக்யூட் பண்ண முடியுது. முன்னாள் முதல்வர்கள் அந்த அளவுக்கு முன்னாள் சபாநாயகர்களுக்கு அந்த ஃப்ரீடமும் அந்த பதவிக்கு உண்டான முழு அங்கீகாரமும் கொடுக்கலங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஓகே மனுஷபுத்திரன் சார், எனக்கு இருக்கிற ஆதவங்க நீங்கெல்லாம் அவைக்கு பிறந்தா உங்களுக்கும் இன்னைக்கு இனோவா கிடைச்சிருக்கும், படி கிடைச்சிருக்கும். சுருக்கமா எனக்கு ஏற்கனவே கார் இருக்கு சார், காரு வச்சுட்டு இருக்க எம்எல்ஏக்களுக்கு எல்லாம் இப்ப கொடுத்துருக்காங்க. நான் கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டேன். எம்எல்ஏ இருந்தாலும் என்கிட்ட ஆல்ரெடி கார் இருக்கு. என்ன அடிப்படையான பிரச்சனைன்னு சொன்னா வந்துட்டு சபாநாயகரை வந்து ரொம்ப பாராட்டினாங்க, நானும் பாராட்டுறேன். ஏன்னா பொதுவா சபாநாயகர்கள் ஆளுங்கட்சி சார்பா இருப்பாங்கன்றதுதான் வழக்கம். ஆனா ஆளுங்கட்சி சார்பா இருந்தும் கூட இத்தனை அமைச்சர்களுடைய பேச்சை சபை குறிப்பில இருந்து நீக்கணும்னா எவ்வளவு தரங்கட்ட லெவல்ல அவங்க சட்டசபையில நடந்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பேசுனதெல்லாம் பற்றி மருத்துவர் அன்புமணி சொல்ல கருத்தை நான் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்றேன். 100 நாட்கள் ரொம்ப குறைவான டைம். இது நியூ டீம். அவங்க இந்த 100 நாட்களை தே ஹேவ் ஷோன் இன்டென்ட், ஊழலை ஒழிக்கிறதுக்கான ஆர்வத்தை காட்டியிருக்காங்க. மேல் மட்டத்தில் ஒழிச்சிருக்காங்க, கீழ் மட்டம் ரொம்ப சிஸ்டமேட்டிக்கான விஷயம், அவங்க இறங்கி போகணும். ஒரே ஒரு அடிஷனல் விஷயம் மட்டும் என்னன்னா, நம்ம இவங்களுக்கு வந்து மனுஷபுத்திரன் சாருக்கு வந்து கார் இல்லைன்னு ஃபீல் பண்ணீங்க. நூலகத்துறையில் அவங்களுக்கு போன அரசாங்கத்தில் பொறுப்பு கொடுத்துருக்காங்க, கார்லாம் டேக் கேர் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். மனுஷபுத்திரன் ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ண விரும்புறீங்களா? இல்ல அதாவது வந்து நூலகத்துறையில வந்து காலங்காலமா எல்லா விதமான தலைமை பொறுப்புல இருக்கவங்களுக்கு கார் கொடுப்பாங்க. இந்த பதவியில இருந்து ரிசைன் பண்ணா கார் ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்துருவான். எம்எல்ஏக்களுக்கு வந்து கார் அப்ப வந்து இல்ல இன்னொன்னு சொல்றேன், நானு இன்னொன்னு சொல்றேன். என்னன்னு கேட்டேன்னா அதை ரிசைன் பண்ணிட்டு தான் நான் காரே வாங்கியிருக்கேன். ஒரே ஒரு விஷயம் தான் சுருக்கமா, நம்முடைய அரசு வந்து ஊழலுக்கு எதிரான ஒரு டெக்டானிக் சேஞ்ச், இதுவரையும் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி எந்த ஆட்சி வந்தாலும் இருந்த ஒரு செட்டப் இருக்குல்ல, அந்த விஷயத்தை வந்து ஷேக் பண்ணியிருக்காரு தலைவர் அவர்கள். எல்லா துறையிலும், பள்ளிக்கல்வித்துறையில தொடங்கி இன்னைக்கு நான் ஒன்று சொல்றேன், மருத்துவத்துறையில 2144 போஸ்டிங் வந்து இந்த 100 நாள்ல போட்டிருக்கோம். அருண்ராஜ் அவர்கள் ₹1 காசு வாங்காம போட்டிருக்காங்க. ஆனா நேரு அவர்கள் 888 கோடி ரூபாய் காசு வாங்கிட்டு ஊழல் பண்ணிருக்காரு. அப்படி ஊழல் இல்லாத ஆட்சியை தளபதி அவர்கள் கொடுத்திருக்காங்க. 10 செகண்ட்ஸ் சார். எல்லாமே ரீல் தான் சார்.
ஒண்ணு கூட ரியல் இல்ல சார். இந்த ஊழல் ஒழிப்பு லஞ்சம்ன்றது எல்லாமே real சார். விவசாயிகள் கஷ்டப்படும் போது 210 கோடி எம்எல்ஏக்களுக்கு கொடுத்தது எந்த வகையில சார் நியாயம்? ரீல் இல்ல, திமுக டூப்ளிகேட்டுங்கிறனாலதான் கொளத்தூர் தொகுதியில முன்னாள் எம்எல்ஏவா இருக்காரு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். நன்றி வணக்கம். வந்து நன்றி வணக்கம். முன்னாள் எம்எல்ஏவா இருக்காரு.